श्रीशैलेश दयावात्रं दीवत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयगास्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्धना भूतं तरस्य मगताप्यय पट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् इतिहासपुराणाभ्यां वेदं सोमब्रह्मयेत् विवेत्कल्प्यश्रुता वेदाः मामयं प्रतिरिष्यति. கண்ணனம்பெருமான் இந்த லோகத்திலே இருக்க வேண்டும் என்று ரிஷிகள் என்ன உத்தவர் என்ன பிரார்த்திக்கிறார். ஸ்ரீவைகுண்டம் கிளம்பும் போது நீர் கிளம்பி போயாச்சுன்னா எங்களுக்கு என்ன பண்ண முடியும்? உங்களோட வாழ்ந்து இருக்கிறோம், நீ இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது என்ற நிலையை சொல்ல அந்த கண்ணனம்பெருமான் இங்கு இருக்க வேண்டுமே என்பதற்காக பகவானே தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலை எதுனார் பாகவதம். இந்த பாகவதத்திலே யாரெல்லாம் வாசிக்கிறாரோ அந்த வாசிக்கக்கூடிய அவருடைய கிரகத்திலே நாம் பரிபூர்ணமாக வீட்டிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார் கண்ணனம்பெருமான். இந்த பாகவதம் என்பது சப்தாகம் என்று ரொம்ப பெருமையாகவும் மிகவும் பிரசித்தமாகவும் 7 நாட்கள் பாகவம் என்பது மிகவும் எல்லாராலும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் நாம் இங்க எடுத்துக்கொண்டது 7 நாட்கள் அல்ல. 7 நாட்கள் அப்படி கண்டினியூஸா பண்ணக்கூடிய ஒரு நிலையை நம்ம எடுத்துக்கல. எடுத்துக்கொள்ளாத காரணம் எடுத்துக்கப்படாதுன்றது ஒரு அபிப்பிராயம் கிடையாது. எடுத்துக்கொள்ளாத காரணம் அந்த நாட்களுக்குள்ள அந்த பாகவதத்தை பூர்ணமாக முடிக்க முடியாது. இது ஒரு காரணம். 2வது 7 நாள் பாகவத சப்தாகம்னு ஒரு விதி இருக்கே தவிர அதற்குள் சொன்னாதான் அந்த பலன், இல்லைன்னா பலன் இல்லைன்னு அதுல சொல்லப்படவில்லை. அதனால் நம்முடைய சௌரியப்படி நம்முடைய அபிலாஷைப்படி நாம் அதை நன்ன விரிவாகவும் நன்ன விபுலமாகவும் ஆச்சரியமான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அபிப்பிராயப்படி அந்த கண்ணனம்பெருமானுடைய திருவிழிகளை பற்றி கொண்டு நாம் இதை கடந்த காலக்ஷேபத்திலே இதை 2 காலக்ஷேபம் பார்த்திருக்கோம். அதிலே இந்த தினம் 3வது காலக்ஷேபம். நடுவில் கொஞ்சம் நிறைய நாட்கள் விராமம் ஏற்பட்டது இருக்கட்டும். இருப்பினும் கடந்த காலக்ஷேபத்தில் பார்த்த விஷயம் என்னவென்றால், நாரதர் ஏதோ பெரிய வருத்தத்தோடு ரிஷிகள் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு வருகிறார். வரும்போது அங்க ரிஷிகள் எல்லாம் பார்க்கிறார் நாரதரை. ஏன் இந்த கவலையோடு இருக்கிறாய்னர்? அப்ப அவர் தெரிவிக்கிறார், இந்த கலிகாலம் ரொம்ப மோசம், நாம் எத்தனையோ திவ்ய தேசங்களுக்கு சென்று இருக்கிறோம், எந்த திவ்ய தேசம் சென்றாலும் எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை, மனசாந்தி ஏற்படவில்லை, ஏதோ ஒரு குரு 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 என்று இருக்கக்கூடிய ஒரு உத்வாசம் தான் இருக்கே தவிர என்னிடத்தில் மனசாந்தி இல்லைன்னு தெரிவித்தார். என்ன காரணம் இங்கு கேட்க, அவரவர்கள் தங்கள் தங்கள் நிலையிலே இருக்கிறாரே தவிர யாரும் பகவத் சிந்தனையோடு இருக்கிறதா தெரியலையே. பகவத் சிந்தனை பிரதானமாச்சே. அந்த சிந்தனை இல்லாமல் ஒத்தொத்தரும் தங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு விட்டது, கலிகாலமே மோசம் என்கிற தன்மையோடு சொல்லிக் கொண்டு வருகின்றனர். அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த யமுனா நதிக்கு வருகிறார். யமுனா நதி கரைக்கு, இதனால் கடந்த காலட்சேபம் பார்த்தோம். யமுனா நதி கரைக்கு வருகிறார். யமுனா நதிக்கரை வரைச்சே அங்க சில பேரை பார்க்கிறார். 3 மனுஷர்களை பார்க்கிறார். 2 மனிதர்கள், ஆண்மகன், ஒரு பெண்.
ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கிறாள் என்றால், தான் 18 வயசோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையோடு பெண் இருக்கிறாள். 2 வயோதிகர்கள் சுமாரா ஒரு 80, 85 வயசு இருக்கும், அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண் அழுது கொண்டிருக்கிறாள். 18 வயது பெண். வயோதிகர்களா இருக்கக்கூடிய ஒரு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படியே இருக்கார். அவர் ஒண்ணும் வரல. அந்த நிலையில் இருக்கச்சே நேரா இந்த யமுனை நதிக்கரைக்கு போன உடனே, யமுனா எப்பவுமே கருப்பாதான் இருக்கும், கருப்பாதான் இருக்கும். அந்த போய் நேரா அந்த பெண்ணிடத்துல கேட்கிறார் நாரதர், ஏன் பெண்ணே நீ ஏன் அழுகிறாய், என்ன காரணம், என்ன காரணம் என்று சொல்லவுடனே இந்த கேட்ட உடனே இன்னும் அழுக அதிகம் ஆயிடுச்சு. சில பேருக்கெல்லாம் நாம வருத்தப்பட்டு இருந்தான்னா அந்த வருத்தத்தை யாருமே கேட்கலையேன்னு அது ஒரு வருத்தமா இருக்கும். அவ கேட்கறது வந்துட்டா வச்சுக்கேன், இன்னும் அவளை பீரிட்டு கொண்டு அந்த வருத்தமானது ஒண்ணு மேலிட்டு கொண்டு மேலே விழும். அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு பீரிட்டு கொண்டு மேலே எழுந்தது வருத்தம். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அந்த பெண் சொல்கிறார், ஒண்ணுமில்லை, நான் 18 வயசு பெண், எனக்கு பெயர் பக்தின்னு பேருன்னு சொன்னான். அந்த பெண்ணுக்கு பேர் பக்தின்னு பேர். என்னுடைய பிள்ளைகள் தான் இங்க படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இருவரும் என்னுடைய பிள்ளைகள். நாரதருக்கு சந்தேகம், உனக்கோ வயசு 18, இந்த பிள்ளைகளை பார்த்தா 80, 85 வயசு இருக்கும் பொழுது நீ எல்லாம் பிள்ளைகள் கேட்கிறேன்னு கேட்க, இல்ல இல்ல, எனக்கு பேர் பக்தின்னு பேரு. ஆனால் இவர்கள் இருவருக்கும் பேரு ஞானம் வைராக்கியம்னு பேரு. ஞானம்னு ஒருத்தருக்கு பேரு, இன்னொருத்தருக்கு வைராக்கியம்னு பேரு. அவ 2 பேருக்கும் வயசாயிடுத்து, எனக்கும் வயசாயிடுத்து. வயசாயிடுத்துன்னா என்ன ஆயிடுத்து, எனக்கு பக்தி என்ற தன்மை இருக்கணுமோனோ அந்த தன்மை இல்லாம வயசாயிடுத்து. எங்கெங்கோ அலைஞ்சோம் நாங்கள் மூவரும், எங்கள் மூவருக்கும் வயசாகி விட்டது. அலைஞ்சு பார்த்தோம், அலைஞ்சு பார்த்த உடனே கடைசியில இந்த யமுனா நதிக்கு கரைக்கு வந்த உடனே பக்தியான எனக்கு அந்த பழைய வயசு வந்துட்டு. ஆனால் அவர்களுக்கு அந்த பழைய வயசு வரவே இல்லை. வராமல் அதே நிலையிலே இருக்கிறார்கள். அப்ப இதுக்கு சொல்ல வந்தேன்னா, யமுனா நதிக்கு வந்தா, நதிக்கரைக்கு வந்தாலே கிருஷ்ண பக்தி வந்துடுன்னு இதிலிருந்து தெரியாது நமக்கு. யமுனா நதிக்கு வந்தாலே கிருஷ்ண பக்தி வந்துடுறது. அது மட்டும் இல்ல, அந்த இளமை திரும்புகிறதுன்னு தெரிவிக்கிறாள் யார்? ஏன்னா யமுனா நதிக்கரையில தானே கண்ணனே இருந்திருக்கான். எத்தனை சேட்டிதங்கள் பண்ணியிருக்கான், 1 2? யமுனை நதியில கிருஷ்ண சேட்டிதம் தான் பிரதானம். கண்ணனுடைய அந்த சேட்டிதங்கள் இருக்கிற பாகவதம் பூர்த்திய கிருஷ்ண சேட்டிதம் தான் பிரதானமா சொல்லப்படுகிறது. பார்க்க போறோம். எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எலிவேல் ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா? 10 அடியவர் கரியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் மரும்பலடிகள் மற்றொரு கடவனை கடவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எலிவேன் தெரிவிக்கிறார். அந்த மாதிரி அந்த யமுனா நதி கரைக்கு வந்தாலே இளமை திரும்புகிறது, பக்தி தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துவிட்டு. ஆனா இந்த வைராக்கியமும் அதே போல இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் பழைய நிலை திரும்பவில்லை. அவர்கள் அப்படியே இருக்கிறார், அப்படியே படுத்துட்டே இருக்கார். இந்த பக்தியானவர்கிற பெண் எத்தனை தடவை எழுப்பி பார்த்தாலும் அவங்க எழுந்துக்கவே இல்லை, எழுந்துக்க மறக்கிறார். இவர் நீர்தான் எழுப்பணும், நாரதரை பார்த்து சொல்றார். இவர்களை நீர்தான் எழுப்பணும்னு நாரதரை பார்த்து சொன்னா, நாரதரை ஏற்கனவே ரொம்ப சிரமத்தோடு தான் வந்திருக்கார். அவருக்கு எங்க போறான்னு நிம்மதி இல்லை, ஒரு சாந்தி ஏற்படல. மக்களை பார்த்தா இந்த மாதிரி இருக்கிற அந்த நிலையில இருக்கச்சே, இங்க வந்தா அது நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா, இந்த யமுனா நதி கரைக்கு வந்தவுடனே அங்கே நிம்மதி இல்லை. இப்ப நேரா நாரதருக்கே இந்த பரீட்சை வந்துவிட்டு, நீர் தான் எழுதணும்னு. அப்ப நாரதர் பாக்குறார், உனக்கு என்ன கவலைன்னு கேட்கிறார். பக்தி இப்ப பேசுறார். என்ன பேசுறாருன்னா, நான் எங்க பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், எப்படி எல்லாம் இருக்கேன்னு தெரிவிக்கிறார். நான் பிறந்தது ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அடியன் இந்த பாகவதத்தை வாசிக்கல, என்னைக்காவது ஒரு நாள் வாசிக்கிறேன். ஆனா இந்த வாசிக்கணும்னாலே கொஞ்சம் நாடியாடுனதுக்கு வாசிக்கல கேட்டோம். அப்படி இருக்கச்சையில நான் பிறந்தது தமிழகத்தில்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நமக்கு தான் பெரிய பெருமை, தமிழகத்தில் தான் கிருஷ்ண பக்தி அபாரமா இருந்திருக்கு. நாமெல்லாம் மார்த்தட்டி கொள்ளலாம், தமிழகத்துல தான் இந்த பக்தியானது பிறந்திருக்கான்.
ஏன்னா பாகவத புராணத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. நன்னா பாத்துக்கோ. திராவிட தேசத்தில் நான் பிறந்திருக்கிறேன். திராவிடம் என்பது சமஸ்கிருதம், அது தமிழ் கிடையாது. திராவிட தேசத்தில் நான் பிறந்திருக்கிறேன். இதுல நம் தமிழ்நாட்டுக்கு எத்தனை பெருமை பாருங்க. ஒரு பாகவத புராணத்துக்குள்ளே நம்முடைய தமிழ்நாட்டை பத்தி இந்த பக்தியானது இந்த தமிழ்நாட்டில தான் பிறந்தது சொல்லணும்னா எத்தனை பெருமை. ஆனா இது யார் கொண்டாடுறா? சம்ஸ்கிருதக்காரர்கள் கொண்டாடுகிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம். சம்ஸ்கிருதக்காரர்கள் இதை கொண்டாடுறாருனோ சரி. பிறந்தது திராவிட தேசத்தில், வளர்ந்தது கர்நாடகத்தில். கர்நாடகத்தில் தான் நான் வளர்ந்தேன். அதற்கு மேற்கொண்டு குஜராத் என்ன, மகாராஷ்டிரம் என்ன, இந்தந்த இடத்துல எல்லாம் நான் போனேன். கொஞ்சம் வயசாயிடுது. இந்த இடத்துக்கெல்லாம் போனேன், கொஞ்சம் வயசாயிடுது. அதை தாண்டின உடனே மேலும் 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 வயசாயிடுது. இப்போ அப்படியே ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். வயசாயிட்டா வயசாயிட்டா வயசாயிடுத்து. அந்த வயசை குறைக்கணுன்றதுக்காக யமுனை கரைக்கு வந்தேன். வந்த உடனே எனக்கு இளமை திரும்பிடுத்து. ஆனா என்னுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இங்க இதுவா 2 பேர் இருக்காளே, ஞானம் என்ன வைராக்கியம் என்ன, இந்த 3 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தின்னு ஒரு பெண், ஞானம்னு ஒரு ஆண்மகன், வைராக்கியம்னு ஒரு ஆண்மகன். இவா 2 பேருக்கும் இளமை திரும்பவே இல்லை. அப்படின்னா அந்த ஞானமும் வைராக்கியம் வரவே இல்லைன்னு அர்த்தம். பக்தி திரும்ப வந்துருச்சு. எப்படி வந்துருச்சுன்னா, கண்ணனுடைய அவதாரம் பண்ண யமுனை நதிக்கு வந்த உடனே பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேனா அகிருஷ்ண கர்மனகான்னு தெரிவிக்கிறார் உயிர் வியாக்கியானத்துல நம்பில்லை. அப்படி தெரிவிச்ச பிருந்தாவனம் என்ன, அதே போல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கோகுலம் என்ன, அங்கெல்லாம் போனாலே அந்த பிருந்தாவனத்தை சுத்தி நம்ம தெரிஞ்சாலும் நமக்கு கிருஷ்ண பக்தி வந்துடும். ஒரு தடவையா போய் சேவிக்கணும். சேவிச்சு நல்லா பொருளணும். பகவன் கோவர்தனோர்தனம் பண்றா பாருங்கோ. கோவர்தன கிரிவலகா அப்படின்னு சொல்லி கிரி பிரதட்சணம் பண்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவோம்னா அப்படியே கிரி பிரதட்சணம் பண்ணிட்டு நடந்தெல்லாம் போக மாட்டா, படுத்துண்டே போவா. படுத்துண்டே போய் அப்படியே கிரி பிரதட்சணம் போவா. கண்ணனுடைய திருவடி பட்ட மண், அந்த மண் நம்முடைய திருமேனியில படனம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்லுவாங்க, இந்த பிருந்தாவனத்தை பத்தி கூறத்தாழ்வார் தெரிவிக்கிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, பிருந்தாவனத்துல பசுமாடெல்லாம் அன்னைக்கு கண்ணன் தான் மேய்ச்சிருப்பான். திவத்திலம் பசினரை மேய்ப்புவத்தி கன்று மேய்த்து இனிதுகந்த காலாயிரம் தெரிவிக்கிறான். அந்த பிருந்தாவனத்துல பசுமாடெல்லாம் மேய்க்கிறானோ, அந்த பசுமாடை மேய்க்கணும்னா இப்ப நம்ம போய் கண்ணன் தொட்ட பசுமாடு நமக்கு இருக்குமா சுவாமி? அது என்ன சுவாமி, அது துவாபர யுகத்துல நடந்தது. இப்ப நம்ம கலியுகத்துல இருந்துக்கோம், எத்தனையோ ஆயிரமான வருஷங்கள் ஆயிருக்கு. என்னமா அது இருக்குன்னா, ஆனா அந்த பசுமானுடைய பேத்திக்கு 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 பேத்தி இருக்கும் இல்லையா, கண்ணன் தொட்ட பசுமாடு தொட முடியாது, அது இருந்திருக்காது, அதை தொட முடியல. ஆனா அவர் என்ன பண்ணார், அவர் தொடரக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடையாது, நல்லா தெரியாது. ஆனா அவருடைய பேத்தி அந்த பசுமாட்டுடைய பேத்திக்கு 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 இருக்குமானோ, அதை தொடர்றதுக்கு உண்டான பாக்கியம் நம்ம கிடைக்கிறதுனோ, அதை தொடராமே. அது மட்டும் இல்ல, கண்ணன் நடந்த இடம், அந்த புல் என்ன மரம் என்ன, இதெல்லாம் அன்னைக்கு நடந்திருக்கிற சமயம் அதே புல் இருக்குமானா மாறிதான் இருக்கும். ஆனா ஒண்ணு பண்ணலாம், இந்த மரம் இருக்கணும், அந்த மரத்துக்குண்டான விதை போட்டிருக்கும், அந்த விதை திரும்பி முளைச்சு மரமா இருக்கும், அந்த மரம் திரும்பி விதையா போட்டிருக்கும், அந்த விதை முளைச்சு திரும்ப மரமா இருக்குமானோ. அந்த மாதிரி எத்தனையோ மரங்கள் மாறி இருந்தாலும் கண்ணனுடைய சரஸ்பர்சம் பட்ட மரம் எதோ கொண்டு இருக்குமோ, அதை தொடலாம் போனோம். அதனாலதான் தெரிவிக்கிறார். அப்ப கோவர்தனம், பிருந்தாவனம், காமியவனம், மதுரா, கோகுலம், நந்த கிராமம், இது ஒவ்வொன்றும் எப்படின்னா கண்ணன் விளையாடி இருக்க இல்லையா, அந்த கண்ணுடைய வாசனை வீசின உடனே இந்த பக்தி நன்னா வந்துடுறது. கண்ணனுடைய வாசனை வீசின உடனே பக்தி நன்னா வந்துடுறதுன்னு தெரிவிக்கிறாரு. அப்படிப்பட்ட அப்ப நமக்கு பக்தி இல்லையே, எப்படியா வளர்க்கிறோம்னா, பக்தி இல்லையே சுவாமி எப்படி வளர்க்கிறதுன்னா, ஒண்ணு வேண்டாம், பிருந்தாவனமோ கோவர்தனமோ. அதனாலதான் அநேகமா இதெல்லாம் கோவர்தன கிரிவலம் பண்ற பாருங்க. அந்த திருநதி ரொம்ப சின்ன மலை தான், பெரிய மலையெல்லாம் ஒண்ணு கிடையாது, ரொம்ப சிறுசு, கிடுகிடுன்னு ஏறிடலாம். அதுவும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு துளி குறையறதுன்னு வேற சாஸ்திரம் சொல்லியிருக்கு, புராணம் சொல்லியிருக்கு. எதுவும் சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சேத இந்த ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா நமக்கு பக்தியில வளர்ந்த மூலம் மதுரா பிருந்தாவனம் முக்கியமா நமக்கு சக்தியை கொடுக்கறது, பக்திங்கிற சக்தியை கொடுக்கறது. ஆனால் பிருந்தாவனத்துல சரி சுவாமி
பிருந்தாவனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் இன்னும் என்ன ஆயிடுத்து, அது பழைய நிலை திரும்பவே இல்லை. பிருந்தாவனத்துல தான் இருக்கு. அதே போல கோவர்த்தனத்துல தான் இருக்கு. யமுனா நதிக்கரையில் தான் இருக்கு. பக்தி மாத்திரம் நன்னா வந்துடுத்து. நல்லா புரிஞ்சுக்கோ, பக்தி மட்டும் நன்னா வந்துடுத்து. அதே ஞானமும் வைராக்கியமும் ஏன்னா கலியுகத்துல இருந்தாலும் வருவது ரொம்ப துர்லபம்னு சொல்றா. ஞானமும் வைராக்கியமும் கலியுகத்துல இருந்தா, ஏன்னா பக்தி வந்தாலும் வருமே தவிர ஞானமும் வைராக்கியமும் வரல. அதனால்தான் அப்ப என்ன சொல்றா, இப்ப அந்த பெண்மணி என்ன கேட்கிறா, பக்திங்கிற பெண்ணு என்ன கேட்கிறா, நாரதர்கிட்ட பிரார்த்திக்கிறா. ஏ நாரதரே, ஏ மகரிஷியே, நீர்தான் எனக்கு இதை வாழை எழுப்பணும் இந்த ஞானத்தையும் அதே போல வைராக்கியத்தையும் உம்மிடத்தில் பிரார்த்திக்கிறேன். இப்ப நாரதர் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார், இந்த பெண்ணை பிரார்த்தித்து நாம ஏதோ சிரமத்துல வந்தோம். என்ன சிரமத்துல வந்தார், யாருமே சரியில்லையே, இந்த கலிகாலம் சரியில்லையே, நமக்கு நிம்மதி இல்லையே, சாந்தி இல்லையே, எங்க போனா சாந்தி கிடைக்கும் யமன நதிக்கு வந்தார். வந்த இடத்துல இன்னொரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருத்து. வந்த உடனே இதை கேட்டு இருக்கார். இப்ப யோசனை பண்றார். யோசனை பண்ணி தன்னுடைய யோக பிரபாவத்தால பக்தியுடைய பழைய கதை என்னன்னு பாக்குறார். இந்த பக்தி சொன்னது என்ன, தமிழகத்தில் பிறந்தேன், கர்நாடகத்தில் வளர்ந்தேன், மேற்கொண்டு குஜராத் என்ன மகாராஷ்டிரம் என்ன அங்கெல்லாம் சென்றேன். அதன் பிறகு என்னுடைய நிலை குறைஞ்சது. மேற்கொண்டு யமனிக்கு வந்தவனே பழைய நிலைக்கு ஆனேன்னு சொன்னா இல்லையா. இவருடைய பழைய கதை என்னன்னு இவர்த்தோட யோக மகாத்மியம் இருக்கணும். நாரதருக்கு யோக பிரபாவம் உண்டணும். அந்த யோக பிரபாவத்தால செய்கிறார். பக்தியே, உன்னுடைய கதையை நான் சொல்றேன். பக்திக்கு தெரியாது, முன் ஜென்மாலாம் என்ன இருக்குன்னு தெரியாதுனோ. உன் கதையை நான் சொல்றேன்னு, ஏ குழந்தா, நீ கவலைப்படாத, நீ கவலையே படாத. ஏன்னா கண்ணனுடைய திருவடியை நினைச்சுக்கோ, உன்னுடைய அத்தனை சோகமும் போகும்னு சொல்றான். கண்ணனுடைய திருவடியை நினை, உன்னுடைய அத்தனை நானே உன்னுடைய பிள்ளைகளை எழுப்பி வைக்கிறேன். எழுப்பிட்டு நானே இதுக்கு எல்லா விதமான விஷயம் பண்றேன்னு. பக்திக்கு இப்பதான் போன உயிர் வந்துடுத்து. போன உயிர் நான் என்னன்னோ பண்ணி பார்த்தேன், எச்சத்தையே பார்த்தேன். இந்த பிள்ளைகள் 2 பேரும் ஞானமும் வைராக்கியமும், பிள்ளைன்னா யாருன்னு நினைக்காதீங்க, ஞானமும் வைராக்கியம் ஏந்துக்கிற மகரிஷியே, நீங்களாவது எனக்கு நல்லது அறிய சொன்னேனே, நீங்கள் தான் இந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப பக்தியை பத்தியும் வைராக்கியத்தை பத்தியும் ஞானத்தை பத்தியும் என்னன்னு தெரிவிக்கிறார் நாரத மகர்ஷி. என்ன கேட்டுங்க, நீங்கள்தான் முதல்ல எங்க தெரியுமா இருந்தேன், ஸ்ரீவைகுண்டத்துல இங்க ஆனந்தமா இருந்தேன். கண்ணன் தான் உங்களை கிருத்தயுகத்திலே கீழே அனுப்பினான். பக்தி என்ன, ஞானம் என்ன, வைராக்கியம் என்ன, முக்தி, இந்த 4 பேரையும் அமைச்சிருக்கா. நல்லா கேட்டுங்க, இதெல்லாம் பின்னர் வேற மாதிரி சொல்ல போறேன். பக்தி, முக்தி, ஞானம், வைராக்கியம், இந்த 4 பேரையும் மேல் லோகத்திலிருந்து கீழ் லோகத்துக்கு அனுப்பினான் பகவான். எப்பொழுது? கிருத்தயுகத்தில் அனுப்பினான் பகவான். இவாளெல்லாம் கிருத்தயுகத்திலே கீழே அனுப்பினான். கீழே அனுப்பிச்சிருக்கச்சே நன்னா இருந்துட்டுதான் இருந்தா, நன்னாவே இருந்துட்டு கட்சே. அதுக்கப்புறம் பக்தி முக்தி 2 பேரும் என்ன பண்ணா, உற்ற தோழிகள். 2 பேரும் தோழிகள். பக்தியாகட்டும் முக்தியாகட்டும் தோழிகள். தோழிகளா கீழே வந்தா பக்தி இருந்தாலே முக்தி. என்னன்னா கேட்டுங்க, பக்தி இருந்தாலே முக்தி தான். இப்ப கிருத்தயுகம் முடிஞ்சு, துவாபர யுகம் முடிஞ்சு, கிருத்தயுகம் முடிஞ்சு, திரேதாயுகம் முடிஞ்சு, துவாபர யுகம் வந்துருச்சு. கிருத்தயுகம் தான் நரசிம்ம அவதாரம், திரேதாயுகம் தான் ராமவதாரம், துவாபர யுகத்துல கண்ணனுடைய அவதாரம். அப்படி இருக்கச்சே துவாபர யுகம் வந்துருச்சு. வந்த உடனே கண்ணன் தன்னுடைய அவதாரத்துல முடிச்சு கொண்டு ஸ்ரீவைகுண்டம் திரும்ப வரணும். திரும்பி போச்சு உடனே முக்தி பேசுறது. முக்தி பக்தியை பார்த்து பேசுறது. இனிமே ரொம்ப பேர் ஸ்ரீவைகுண்டம் வரமாட்டா, இனிமே ரொம்ப பேர் ஸ்ரீவைகுண்டம் வரமாட்டா. வராதபடியாலே நீங்க என்ன பண்ணுங்கோ, நீங்க இங்கிருந்து போகாதீங்கோ அப்படின்னு சொல்ல போனோம். வரமாட்டா. அதனால பக்தியே, நான் இனிமே உன்னோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. இனிமே ரொம்ப பேர் யார் சொல்றா, முக்தி சொல்றா. முக்தி கிருதயுகத்துல இங்க வந்துட்டா. முக்தி ஆகட்டும், ஞானமாகட்டும், வைராக்கியமாகட்டும், பக்தி ஆகட்டும், இந்த 4 பேரையும் கிருத்தயுகத்திலேயே பெருமாள் ஸ்ரீவைகுண்டம் அனுபவிச்சிட்டார். கிருத்தயுகம் என்ன, திரேதாயுகம் என்ன, துவாபர யுகம் என்ன, அந்த துவாபர யுகத்திலே கண்ணுடைய அவதாரத்தை பூர்த்தியா சேர்த்துட்டு கண்ணன் கிளம்பி போச்சு. முக்தி சொல்றது பக்தியை பார்த்து என்ன சொல்றது,
இனிமே இங்க யாரும் நிறைய பேர் சீவைட்டு வரமாட்டா. அதனால பக்தியை பார்த்து சொல்லுது, பக்தியே நீ இங்கே இனிமே உங்களோட இந்த பிரயோஜனம் இல்லை. நான் திரும்ப சீவை கொண்டு போறேன். நீ எப்போதாவது சொல்லி அனுப்பு. சொல்லி அனுப்பினா யாராவது திரும்ப வந்தான்னா அவளோட நான் வரேன். நீ சொல்லி அனுப்பு, அப்ப நான் வரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமே சட்டன்னு யாரும் முக்தி போக போவது இல்லைன்னு அர்த்தம். எப்ப திரேதா யுகத்துல கண்ணனுடைய அவதாரம் முடிஞ்ச உடனே இனிமே யாரும் சட்டன் முக்திக்கு போக போறதுன்னு அர்த்தம். பக்தி ரொம்ப பண்ணி சிபாரிசு கிடைச்சா முக்தி கிட்ட இல்லையா? பக்தி என்ன, பக்தி சிபாரிசு பண்ணதான் முக்தி. ஆனா பக்தி இருந்தாலே முக்தி தான், வாஸ்தவம் தான். ஆனாலும் இந்த என்ன முக்தி திரும்பி திரும்பி போயிட்டா. இப்ப ஞான வைராக்கியத்தை மட்டும் பக்தி இந்த லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. ஞான வைராக்கியம் மட்டும், ஞானம் என்ன, வைராக்கியம் என்ன, பக்தி என்ன, இந்த லோகத்துல இருந்துட்டு இருக்கா. அவர்கள் 2 பேருமே இப்ப வயசாயிடுச்சு. ஞானத்துக்கு வயசாயிடுத்து, அதே போல வைராக்கியம் வயசாயிடுத்து. இப்பதான் என்ன பாருங்க, பழைய கதையை சொல்றார் நாரதர். பக்தி கேட்டுண்டா. ஆனா இந்த பக்தி இருக்கா, முக்தி தாசியா இருப்பாராம் பக்திக்கு. என்ன சொல்லுங்க புரியலையே? தாசின்னா எடுத்து கையாளு கொண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எடுத்து கையாள கொண்ட மாதிரி ஒரு தன்மை இருக்கு இல்லையா? முக்தி தாசியா இருப்பாராம். ஏன்னா பக்தி இருந்தா தன்னடையே முக்தி கிடைக்குமோனும். அதான் தாசின்னா வேலைக்காரின்னு அர்த்தம். அப்ப முக்தி பக்திக்கு வேலைக்காரி. முக்தி பக்தி பக்தி பண்ண முக்தி சடக்குன்னு கிடைக்கிறது இல்லையா? இப்ப முக்தியே பக்திக்கு வேலை செய்யறது. அப்படி அப்பாற்பட்ட பக்திக்கு இப்ப இந்த நிலைமை. இது நிலைமை பக்திக்கு இளமை போயிடுத்து வந்துடுத்து, யமுனா நதிக்கு வந்தவன வந்துடுத்து. இப்ப இதை நாரத சொல்றார், பக்தியே நீ கவலைப்படாத, நான் உங்க 2 பிள்ளைகளை எழுப்புறேன். இப்ப நாரத தெரிஞ்சிட்டார் பக்தியுடைய முன்னிலை என்னன்னு, தன்னுடைய யோக பிரபாவத்தால தெரிஞ்சிருவ. குழந்தாய் நீ அழ வேண்டாம், உங்க 2 பேரையும் உங்க 2 பிள்ளை நான் தட்டி எழுப்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவளுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டா. இருந்தாலும் எழுப்பணும்னு எழுதி உட்கார வைக்கணும்ன்றதுக்காக நேர தட்டினார் நாரதர். யாரையும் ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆன்மகனையும் வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய ஆன்மகனையும் தட்டுறார். தட்டின உடனே அவ எழுதுக்கல. சின்ன எத்தனை தட்டினாலும் எழுதுக்கல, இன்னும் தட்டிட்டே இருக்கா, எழுதுக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணார், இந்த மாதிரி பண்ணா அப்படி நாம என்ன பண்ணுவோம், உடனே ஒரு வாளி தண்ணியை எடுத்து குட்டுவோம். அவர் அதெல்லாம் பண்ணல. என்ன பண்ணார்னா, அவளை கையை பிடிச்சி நல்லா தீர்ப்பு உட்கார வச்ச உடனே கொட்டாவி விட்டுண்டு மறுபடியும் படுத்துட்டான். கொட்டாவி விட்டுண்டு மறுபடியும் படுத்துட்டார். என்ன சுவாமி இந்த மாதிரி ஆயிட்டு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு தோன்றது நாரதருக்கு. நாம ஏதோ தப்பு பண்றோம் தோன்றது. இப்ப எப்படி எழுப்பது, எப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கச்சு திடீர்னு ஆகாசவாணி பேசாது. ஆகாசவாணி அசரீரி வாக்குன்னு சொல்லுவாளோ, அந்த ஆகாசவாணி. ஆகாசவாணி ஒழிக்கிறது. ரிஷியே கவலைப்படாதே, ஒரு வழி சொல்றேன், அப்பதான் எழுந்துப்பா. நான் ஒரு வழி சொல்றேன், அப்பதான் எழுந்துப்பா. என்னவென்று ஆகாசத்தை பார்க்கிறார் ரிஷி, நாரத மகரிஷி. பார்க்கணும், நீ நல்ல காரியத்தை செய், அப்பதான் இவரெல்லாம் எழுந்துப்பான். நீ நல்ல காரியத்தை செய், அப்பதான் இவரெல்லாம் எழுந்துப்பான்னு சொன்னான். நாரதருக்கு ரொம்ப அதிர்ச்சி. பிரியத்துக்கா சொல்றேன். ஒருத்தர் மகாவித்வான், நிறைய காலக்ஷேபம் பண்றார், நிறைய தான தர்மங்கள் பண்றார், நிறைய சம்பிரதாய விஷயம் சொல்லிட்டே இருக்கார். அவர்கிட்ட போய் திடீர்னு ஒரு சுவாமி வந்து, சுவாமி நீ என்ன சுவாமி இப்படி இருந்துருக்கேர், ஏன் இப்படி இருந்துருக்காரு, நீ நிறைய காலக்ஷேபம் பண்ணும், நிறைய தான தர்மங்கள் பண்ணும், சம்பிரதாயத்தை வளர்ப்பதுக்குண்டான தண்ணியெல்லாம் பண்ணுங்க, அப்பதான் உனக்கு சரியா வரும்னு சொன்னா இவருக்கு அதிர்ச்சி ஆகுமா? சுவாமி அதைத்தானே சுவாமி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இப்ப நாரதருக்கு அந்த நிலைமை வந்து கொடுத்து, என்ன நிலைமைன்னா, நீ நல்ல காரியத்தை பண்ணினேன்னா என்ன ஆகுது, அப்ப எழுந்துருவா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நாரதருக்கு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா, நான் வாழ்க்கை முழுவதும் இந்த நல்ல காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன். நாரதனா கலகப்பிரியான்னு சொல்லுவா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாமெல்லாம் சொல்லிக்கிறது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்கேன், அப்ப இது வரைக்கும் நான் கெட்ட காரியம் பண்ணின்னு அர்த்தமா? நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆகாசவாணி சொல்றது, அசரீர வாக்கு இந்த மாதிரி சொல்றது, நீ நல்ல காரியத்தை பண்ணு. ஏன்னா 2 பேர் நிக்கரிச்சு, ஒருத்தர் இவர் நல்லவர்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆகும், தன்னடியே பக்கத்துல இருக்கார்,
நல்லவர் இல்லாத தன்மையாவது வந்துருமோனோ, கெட்டவர்னு சொல்ல வேண்டாம், நல்லவர் இல்லாத தன்மையாவது வந்துருமோனோ. அதே போல நீ நல்ல காரியத்தை பண்ணி அவ எழுந்துப்பான்னா, இது வரைக்கும் அதைத்தானே நாரதர் பண்ணியிருக்கார். இப்ப நாரதருக்கு அந்த நிலைமைன்னா நாமெல்லாம் எங்க இருக்கோம் பார்க்கும்போது, நல்ல காரியத்தை பண்ணி எழுந்துனா இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல, என்ன பண்றது, எங்கெங்கோ எங்கெங்கோ கேட்டு கேட்டு பார்த்துட்டார். இந்த மாதிரி ஆகாசவாணி சொல்லிட்டு எத்தனை ரிஷிகள் இருக்காரோ அத்தனை ரிஷிகளும் கேட்டார். ஒருத்தருக்கும் அதுக்கு உண்டான நல்ல காரியம்னா என்னன்னு சொல்லவே இல்லை. எங்கெங்க கேட்டு பார்த்தாரு. அதுக்காக எங்கெங்க திரியுமோ திரிஞ்சு பார்த்தார். யாரும் எதையுமே சொல்லல. கடைசியா சனச சனத்குமாரர்கள், பிரம்மாவுடைய 4 குமாரர்கள், மானசீக புத்திரர்கள் பிரம்மாவுக்கு மானசீக புத்திரர். அவ தான் முதல்ல பிறக்கிறா. அந்த மானசீக புத்திரர்கள் 4 பேரை பிறக்க வச்சுதான் அவர்கள் மூலமா தான் சிருஷ்டி காரியம் பண்ணணும்னு பிரம்மாவுடைய எண்ணம். ஆனா அவ ஒத்துக்கல. எனக்கு பிரம்மத்தை ஆராயக்கூடிய தன்மை தான் எனக்கு உண்டே தவிர இந்த சிருஷ்டிக்காரனா எங்களுக்கு வேண்டாம் வந்துடுறா. அவ எப்பவுமே 5 வயசுதான் அவளுக்கு, அதுக்கு மேல அவ பெரிய வயசா கிடையாது. 5 வயசுல இருப்பா. சனகன், சனத்குமாரன், சனத்ஜுச்சாதி அப்படின்னு 4 பேர். அந்த 4 பேரும் அங்க வந்தா. அங்க பிரம்மன் சனகன், சனத்குமாரன், சனத்ஜுச்சாதி அப்படின்னு. அப்ப அவ 4 பேரும் வந்தா. அதீத ஞானம், சாமானியனவன், அதீத ஞானம். 4 பேரும் நாரதருக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். நின்ற உடனே நாரதர் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு என்னென்ன உபச்சாரங்கள் பண்ணணுமோ அந்த உபச்சாரங்கள் பண்ணி அவன் நாரதர் சொல்றார், ஆகாசவாணி நல்ல காரியம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் என்ன நல்ல காரியம் பண்ணாம இருக்கேன், பண்ணிட்டு தானே இருக்கேன், இந்த மாதிரி சொல்லித்தேன். நான் எப்போதுமே நல்ல காரியம் தானே பண்ணிட்டு இருக்கேன், அப்படித்தானே நினைச்சுட்டு இருக்கேன்னா இது நீ அறிஞ்சது இது, நாம் என்ன பண்ணணும்னா கேட்க. அப்ப சனகாதிகள் சொல்றான், சனத்குமார்கள்லாம் சொல்றான், வைகுண்டத்தை பெற்றுக் கொடுக்கும் வழிகள் எப்போதும் மர்மமாகத்தான் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல காரியம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், குளமேற்றது, கோயில் கட்டுவது, 4 பேருக்கு தான தர்மங்கள் பண்றது நல்ல காரியம் தான், இல்லையே சொல்ல. ஆனா இந்த இடத்துல நல்ல காரியம்னா ஸ்ரீவைகுண்டம் போவதற்கு உண்டான வழி இருக்கு இல்லையா, அந்த வழியை சொல்லணும். இது மர்மமா தான் இருக்கும். இது எங்க இருக்குதுன்னா, பாஷண்ட சாகுர மகாபுட பாமுகாக்னி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசகா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி. சுவாமி ராமானுஜருக்கு பேர் இது. விஷ்ணுலோக மணிமண்ட மார்க்கதாயி யாருன்னா சுவாமி ராமானுஜர். அதை சொன்னாதான் நல்ல காரியம். இவாளுக்கு தானம் பண்ணா, அவளுக்கு தானம் பண்ணா, அவளுக்கு தானம் பண்ணணும், நல்ல காரியமே. அதை இல்லைன்னு அதை நாரதர் பண்ணிட்டு தான் இருந்தார். யாராருக்கு என்னென்ன உபதேசம் பண்ணுவோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனா விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கம் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கம் சொன்னமோனோ அந்த மார்க்கம் என்னைக்குமே மர்மமா தான் இருக்கும். பாருங்க, அது இதுக்கு இது சொல்லிட்டு இருக்கேன்னா, சம்பிரதாயம் வேறு சாஸ்திரம் வேறுன்னு சில பேர் நிறைய தவறான ஒரு எண்ணம் நினைச்சுட்டு இருக்கா. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதை இன்னும் தெளிவாக சொல்லுவதால சம்பிரதாயம். சுவாமி சம்பிரதாயத்துல நீங்க போயிட்டீங்க, சாஸ்திரத்துக்கு நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சில பேர் சொல்லுவா. ரொம்ப தவறான கருத்து. சாஸ்திரத்துடைய தெளிவு ஏற்படணும், அதுதான் சம்பிரதாயம். சாஸ்திரம் வேற சம்பிரதாயம். பாருங்க, சாஸ்திரம் என்ன சொல்லுது, மோட்சத்துக்கு போறதுக்கு மர்மமான நிலையில தான் சொல்லி இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்கு இல்லையா. இதுக்கு சொல்ல வேண்டேன்னா அப்படி இருக்கிறது அந்த வழி மர்மமாக தரணும். இதை வெட்ட வெளிச்சமா போட்டு உடைக்க மாட்டா. ஸ்ரீவைகுண்டம் போறது உடைக்க மாட்டா. வைகுண்டத்தை பெற்றுக் கொடுக்கும் வழிகள் எப்போதும் மர்மமாகத்தான் இருக்கும். ஏனென்னா முக்தி அடையதுக்குண்டான மார்க்கத்தை கண்டபடி போட்டி தெளிக்க முடியாது. கண்டபடி போட்டு தெளிக்க முடியாது. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவனுக்கு தான் சொல்லணும். அதெல்லாம் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பரித்தார் பின். இது ஒரு பெரிய புகாரே உண்டு. ராமானுஜர் எல்லாரையும் மாத்திட்டார், எல்லாரும் திருமணம் போட்டு மாத்திட்டார். சில பேருடைய கருத்து இது ரொம்ப தவறான கருத்து. அவர் என்னன்னா, இதுல விருப்பம் இருக்கிறவ வாங்குவோம், விருப்பம் இல்லாத வர வேண்டிய அவசியமே கிடையாது. அடிக்கடி எங்க சுவாமி கூட சொல்வார், காலக்ஷேபம் கேட்க வரவா கூட விருப்பம் இருந்தா வாங்கோ, அதே மாதிரி சமாசனம் பண்ணிட்டுவா கூட விருப்பம் இருக்கிற வாங்குவோம். இங்க வந்து நாங்க யாருமே நிர்பந்தப்படுத்தப்படாது. நிர்பந்தத்தால வந்ததுனாலே அது ஒழுங்காவே இருக்காது. அப்ப இங்க என்ன தெரிவிக்கிறாரு, விருப்பம் இருந்தா வாங்க தெரிவிக்கிறார் இல்லையா. ஏன்னா முக்தி அடையக்கூடிய மார்க்கத்தை கண்டபடி தெளிக்க கூடாது. யாருக்கு விருப்பம் இருக்கோ, விருப்பம் இருக்காது விருப்பம் இல்லாதவனுக்கு கொடுக்க போனால் பிரயோஜனம் இல்லை. இப்பதான் அவர் சாப்பிட்டு இருக்கார், மறுபடியும் இலைய போட சாப்பிடுன்னு உட்கார்ந்தானே சாப்பிட முடியுமா?
சாப்பிட முடியாது இல்லையா, அவருக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இது ஏன்னா எனக்கு தேக ஆரோக்கியம் தான் வேணும்னு விருப்பானோ, அவனுக்கு ஐஸ்வர்யத்துல விருப்பம், அவனுக்கு அவசியத்துல விருப்பம் இருந்தா அவனுக்கு மோட்சத்துல விருப்பம் விருப்பம் இருக்காது. முமுட்சுவாக இருந்தா தான் கொடுக்க முடியும். முமுட்சுனா மோட்சத்துல இச்சை இருப்பவனுக்கு முமுட்சு. புபுட்சுனா சாப்பிடுறதுல நல்லா ஆசை இருக்கணும், புபுட்சுன்னு பேரு. அப்படி இருக்கச்சு அவன் புபுட்சுவா இருக்கும்போது முமுட்சு ஆக முடியுமானா ஆக முடியாது. ஆகலான்னா அப்பதான் அவன் மோட்சத்துல விருப்பம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கச்ச ஆக வைகுண்டத்துக்கு மார்க்கங்கள் நிறைய உண்டு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு மார்க்கம் அதையெல்லாம் மறைத்து நன்னா வச்சிருக்கா. எதையுமே நேரடியா சொல்ல மாட்டா, மறைச்சு வச்சிருக்கா. அதிக ஆசை இருப்பாருக்கு தான் அது கொடுக்க முடியுமே தவிர ஆசை இல்லாருக்கு கொடுத்தா அது தப்பாக உபயோகப்படும். என்னைக்குமே எந்த ஒரு வஸ்துவாதாரம் அந்த வஸ்துவை பயன்படுவதற்கு உண்டான தகுதி இருக்கிறதா அந்த வஸ்து கொடுக்கணும். அடிக்கடி சொல்லுவா பாருங்க, குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா போலேன்னுவா. என்ன ஆகும், அது பிச்சு பிச்சு தான் போட்டு இருக்கும். அது யார்கிட்ட கொடுக்கணுமா வாழ்கிட்ட கொடுக்குமே தவிர குரங்கு கையில கொடுத்தாச்சுன்னா பிரயோஜனம் இல்லையா, அது தப்பா உயர்த்தி இல்லையா. இப்ப ஒண்ணு இல்லை, அணுசக்தி இருக்கு இல்லையா, அணுசக்தி நல்லா உயர்த்தி தான், அணுசக்தியை நல்லா உயர்த்தி தான் சுவாமி. அணுசக்தி ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி. அந்த கோயில்ல பிரசாதம் கொடுக்குற மாதிரி ஒரு தொன்னை எல்லாருக்கும் கொடுத்துருந்தா என்ன சுவாமி, விருப்பமே இல்லையே சுவாமி, அது பிரயோஜனமே இல்லையே, போயிடுமே. அப்ப எதுக்கு சொல்றேன்னா, அதே போல அந்த அணுசக்தி உள்ள போக முடியுமா, போகவே முடியாது. உள்ளே விடமாட்டா. கூட இருக்கு, தூத்துக்குள்ள இருக்கணும், அங்கெல்லாம் உள்ள விடுறாள் 8 சுவர் கட்டி வச்சிருக்கா, உள்ள போக முடியுமா, போக முடியாது. அதே போலதான் முக்தி அடைவதற்குண்டான எதுக்கு மறைச்சுதான் வைப்பான். ஆசைப்பட்டவர்களுக்கு கொடுக்குறான். அப்படி இருக்கச்சு அதைத்தான் இங்க சனத்குமாரர்கள் சொல்றார். நீ ஆகாசவாணி நல்லதை செய்யன்னு சொல்லித்தல்லவா, வேறொன்றும் இல்ல. என்ன சொல்றாரு, பாகவத கதையை சொல்லி சொல்லித்தார். என்ன பார்த்துக்கோ, ஆகாசவாணி நல்லதை சொல்லிட்டு அப்ப பாகவத கதையை சொன்னா முக்தியா? ஆமா, எப்படி மேல அந்த கதையை சொல்ல போறா பாருங்க. பாகவத கதையை சொன்னா முக்தின்னு தெரியுது. அப்பனா நாரதருக்கு ஆச்சரியம், என்ன சுவாமி பாகவத கதையை சொல்லுது, நல்லது சொல்லி நல்லது பண்ணு ஆகாசவாணி சொல்லிட்டு சனத்குமாரர்கள் நீ என்ன பாகவத கதையை சொல்லுன்னு சொல்லியிருக்கா. அப்ப இவருக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் நிறைய சொல்லியிருக்கேனே, இந்த பிள்ளைகளை எழுப்பறதுக்காக உபனிஷத் நிறைய சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இவனுக்கு எதெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதை சொல்லியிருந்தாலும் அந்த பிள்ளை எழுந்துக்கல, பாகவதம் சொன்னா எழுந்துப்பாளா? இந்த சந்தேகம் நாரதர். உபனிஷத்தையே சொல்லியிருக்கேனே, எப்ப உபனிஷத்தை சொல்லியிருக்கேனோ அதுக்கே எழுந்துக்கலையே, பாகவதம் சொன்னா எழுந்துப்பாளான்னு இப்ப நாரதருக்கு சந்தேகம். நாரதருக்கு இப்ப சனத்குமார்கள் சொல்றா, நாரதா நீ இப்படி பேசலாமா, நீ இந்த வார்த்தையை பேசலாமா, நீ என்ன சொன்ன, இதுவே எனக்கு சந்தேகம், நீ இந்த வார்த்தையை பேசலாமா, யாரோ தெரியாதவ பேசினா பரவாயில்ல, அப்பனா நீ என்ன நினைக்கிற, உபனிஷத்தை காட்டிலும் கொஞ்சம் குறைவு, அதுக்கு வைபவம் குறைவு எதுக்கு பாகவதத்தை நினைக்கிறையனோ, கிடையவே கிடையாது. பாகவதத்துக்கு இருக்கக்கூடிய உயர்த்தி வேறு எதுக்குமே கிடையாதுன்ற, எதுக்குமே கிடையாது. எதுக்கு சொன்னா, கீதா உபன்யாசம் பண்றோமோ அதுக்கும் கிடையாது. பாகவதம் பாகவதம் தாழ்ந்தது, உபனிஷத் உயர்ந்தது. கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, பாகவதம் தாழ்ந்தது, உபனிஷத் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறியனோ, ரொம்ப தவறு. கீதா உபன்யாசம்னா நிறைய பேருங்க கீதா உபன்யாசம், கீதா காலக்ஷேபன உபன்யாசம் தான். காலக்ஷேபம்லாம் நம்ம சம்பிரதாயம் தான். அநேகமா நிறைய இடத்துல உபன்யாசம்னா வேறு, காலக்ஷேபம்னா வேறு இருக்கட்டும். அப்படி இருக்கு கீதா உபன்யாசம் பண்ணா நிறைய பேர் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கலாம் வருவான். ஆனா ஆனா கண்ணனுடைய கதையை சொல்றேன்னா அவ்வளவுதானே வரமாட்டான். ஆனா இது என்னன்னா, அந்த பிலாசபி இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கு, அது வேண்டான்னு சொல்லல. அதை விட என்னன்னா, கண்ணனுடைய சேட்டிதங்கள், ஜன்ம கர்மச மேதிவ்யம், கண்ணன் பிறந்தான் வளர்ந்தான் அவன் சேட்டிதங்கள் பண்ணான்னு தெரிஞ்சாலே நீ பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இனிமேல் பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ணன் பிறந்தான் வளர்ந்தான் சேட்டிதங்கள் பண்ணான். சொல்லுங்க, கண்ணன் திருடினான் அப்படின்னா இனிமே உன்னுடைய ஆத்மாவை திருடின்றதே, நீ திருட மாட்ட. அவன் திருடினான்னு சொல்லியாச்சுன்னா நீ திருட மாட்டேன்றார்.
நான் இத்தனை திருடிட்டு இருந்தேன். ஆமா சுவாமி, என்ன திருடிட்டு இருந்த? ஆத்மா உன்னுடையது நினைச்சிட்டு இருந்தியோனோ? உன்னுடையது உன்னுடையது, என்ன ஆத்மா தெரிஞ்சுன்னு. இந்த ஆத்மா பகவானுக்கு சரீரமா இருக்கணும். அப்ப அது பகவத் சரீரம் தெரிஞ்சுச்சுன்னா உனக்கு முக்தி கிடைக்க போறது. அப்ப அவன் திருடினான்னு சொல்லியன்னா நீ இனிமே பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பிறந்தான்னு தெரிஞ்சாச்சுன்னா நீ இனிமே பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரிவிக்கிறா இல்லையா? இப்ப அப்படின்னா கீதையை காட்டிலும் பாகவதத்துக்கு ஏற்றம், உபனிஷத்தை காட்டிலும் பாகவதத்துக்கு ஏற்றம். கண்ணன் கதையை சொன்னாலே அந்த நிலையை தாண்டினோன்னு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எப்பேற்பட்ட ஆச்சாரம் இருக்கட்டுமே, 4 சாஸ்திரத்தை நன்னா கத்திருக்கார். நன்னா கத்திருந்தா கூட கண்ணன் ஆழ்வாரை எதுக்கு மயங்கிட்டார்? 6 மாசம் மோகித்தார், 3 மாசம் மோகித்தார். எதுக்கு தர மோகித்தார்? கண்ணன் வெண்ணைக்காக கட்டுண்டானாமே. கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் மதுரகவியார் தெரிவிக்கிறார். ஆனா எதனால இவர் மோகித்தார்? அந்த சப்தத்தையே மதுரகவியார் இருக்கிறார். என்ன மோகித்தார்? முதல் 10 3ஆம் திருவாவிலே எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கி எழிவேன்னு இவர் மோகமடைஞ்சு இத்தனைக்கு ஒரு எப்படிப்பட்டவர்? வேதம் தமிழ் செய்தமாறு நல்ல சாஸ்திர அர்த்தங்களை என்னென்ன உண்டோ அத்தனை சொல்லக்கூடிய நம்மாழ்வார் கண்ணனுடைய சேற்றியத்தை கேட்ட உடனே என்ன பண்றாரு? மயங்கி கேழ்வரான்னா அதுதான். அப்ப அந்த பாகவதத்துக்கு அத்தனை பெருமை. ஏன்னா கடைசியில கண்ணன் கட்டுண்டான், கண்ணன் வெண்ணெய் உண்டான், கண்ணன் வெண்ணெய் சாப்பிட்டான், இதெல்லாம் பண்ணான்னு அப்படின்னு ஆழ்ந்து இருக்கிறாளோ அவளுக்கு தான் கடைசியில முக்தி. இதெல்லாம் இல்லை சுவாமி, நான் 4 சாஸ்திரம் கத்திருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இது யார் தெரிவிக்கிறா தெரியுமா? யார் தெரிவிக்கிறது தெரியுமா? இதெல்லாம் பகவத் பாதரட்டு சொல்லக்கூடிய சங்கராச்சாரியர் தெரிவிக்கிறார். சங்கராச்சாரியர் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே புனரபி ஜனனம் புனரபி மனனம் புனரபி ஜடரே சயனம் அப்படின்னா, நான் நிறைய நல்லா வியாக்கரண சாஸ்திரம் படிச்சிருக்கேன், தர்க்க சாஸ்திரம் நல்லா வாசிச்சிருக்கேன், இதெல்லாம் உதவுமானா உதவாதுன்னு தெரிவிக்கிறார் சங்கராச்சாரியார். இதெல்லாம் ஒரு நாளும் உதவ போவது கிடையாது. அப்ப எது உதவும்? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜமூடமதே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் தான் முக்தி கொடுக்குமே தவிர, கிருஷ்ண பக்தி தான் முக்தி கொடுக்குமே தவிர, அதை விடுத்து நான் படிச்சேன், நான் வித்வான் என்பதற்காக எதுவும் கிடையாது. நாரதருக்கு அதுதான் புரிய வைக்கிறார் சனத்குமாரர்கள். நான் இத்தனை நல்லது பண்ணேன் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நல்லது பண்ணலையேன்னா மோட்சத்துக்கு உண்டான வழியை சொல்லலையே. அதுக்கு ஏற்று எது? இந்த பாகவதம் தானே. அதனால இப்ப நாரதர் கேட்ட கேள்விக்கு கோபம் வந்துட்டு சனத்குமாரர்களுக்கு. கீதையும் உபனிஷத்தும் நீ நினைக்கிற மாதிரி இதை விட கிருஷ்ண கதை தான் உயர்ந்தது. கிருஷ்ண கதை பாலகிருஷ்ணனுடைய சேஷ்டிதங்கள் ரொம்ப முக்கியம். அப்ப கிருஷ்ண கதை தான் உயர்ந்தது. அதை சொல்லும் என்று ஆணையிட யாரு? சனத்குமார்கள், பிரம்மாவுடைய மானசீக புத்திரர்கள். அவ அதை சொல்லு ஆணையிட நாரதருக்கு ரொம்ப திருப்தி. அதை சொன்னால் உடனே இன்னும் சந்தேகம் தீரல. அதை சொல்லிடுறேன், சொல்லியாச்சுன்னா அந்த 2 பேரும் எழுந்துப்பாளா. அது நான் சொன்ன உடனே அந்த 2 பேரும் எழுந்துப்பாளா அப்படின்னு நீ சொல்ல வேண்டியது சொல்லு. அவ எழுந்துக்கலான்ற பின்னாடி என்னைக்குமே பெரியோர்கள் இந்த பலத்தை உபதேசித்து மட்டும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். சரி சுவாமி, இப்ப நான் பாகவதம் சொல்றேன். பாகவதம் சொன்னா மோட்ச முக்தி கிட்டுன்னு சொன்னேன். நாரதருக்கு அதன உபதேசம் பண்ணார் சனத்குமாரர்கள். அப்ப முக்தி கிட்ட போறது பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன், முக்தி கிட்ட போறது பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன், அப்படி பண்ணிட்டு இருக்கலாமா? தவறு. பாகவதம் சொல்லுவதே பிரயோஜனம். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப சனத்குமார்கள் நாரதர் கேட்கிறார், இதை சொன்னா அவ 2 பேரும் எழுந்துப்பாளா? எழுதுப்பான்னு அவ சொல்லவே இல்லை. நல்லா பார்த்துக்கோ, நீ சொல்லு அவ எழுதுப்பா அப்படின்னா அர்த்தம் ஒரு உத்தேசத்தை. அப்ப பாகவதம் சொல்றதுடைய பயனே பகவானுடைய கேட்டிதங்களை சொல்லணுன்ற அபிப்பிராயத்தை காட்டிலும் அவ 2 பேர் எழுந்துக்கணும். யாரு? ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்மகனும் வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்மகனும் அப்படியே படுத்துட்டு இருக்கா, வயசாகி படுத்துட்டு இருக்கா. அவ 2 பேரும் எழுந்துக்கணுமோனோ? அவ எழுந்துக்கிறதுக்காக பாகவதம் சொல்றேன்னு ஆயிடுமோனோ? அப்ப ஒரு வியாஜத்தை முன்னிட்டு கொண்டு சொல்றா. அங்க கிருஷ்ண சேட்டிதம் பிரதானமா இருக்காது, பாகவதம் சொல்லுவதே பிரயோஜனம். இப்ப சொல்லுவதே பிரயோஜனம் எப்படி சுவாமி? நெல் குத்திட்டே இருக்க,
நெல் குத்த சொன்னா நெல் குத்திண்டே இருக்கேன். நெல் குத்திண்டே இருக்கச்சே வேர்வை வந்துடுத்து. வேர்வை வந்துடுத்து. வேர்வை வரதுக்காக நெல் குத்தினேனா கிடையாது. நெல் குத்தினா தன்னடைய வேர்வை வருது. அதே போல பாகவத சேவிக்கிற ஆனா நான் நெல்லை குத்தும் போது நெல் குத்திட்டு இருக்கேன், வேர்வை வரணும் வேர்வை வரணும் அப்படின்னு நினைச்சு யாராவது குத்துவாளா? குத்தவே மாட்டா. நெல்லு குத்தும் போது நான் நெல்லு ஒழுங்கா குத்தணும், சரியா வரணும், அந்த உமி நல்லா சரியா வெளியில வரணும் என்கிற அபிப்பிராயம் தான் மனசுல இருக்குமே தவிர வேர்வை வரணுமே வேர்வை வரணுமே ஒருத்தரும் நினைக்க மாட்டான். அதே போல பாகவத இது ஒவ்வொன்றுத்துக்கும் இதேதான். காலக்ஷேபம் கேட்பதே பிரயோஜனம், காலக்ஷேபம் சொல்லுவதே பிரயோஜனம். என்ன சுவாமி இது? அப்ப உங்களுக்கு இதனால புண்ணியம் கிடையாதுன்னு கிடையாதுன்னு சொல்ல, இதை எதிர்பார்த்து பண்ணப்படாது. இப்ப கேட்டு இருக்கேன், கேட்டு இருக்கபடியால ஓ எங்களுக்கு புண்ணியம் கிடைக்க போறது, நல்ல விஷயம் கிடைக்க போறது, நாளை பெருமாள் சேவை எல்லாம் கிடைக்க போறது, அந்த நினைவே இருக்கப்படாது. அப்ப அந்த நினைவுக்கணும், அந்த நினைவே கூடாதுன்னு சொல்றேன்னா இதை அனுபவிக்கிறதுக்காக இருக்கவே தவிர அனுபவம் வந்துருத்துன்னு வச்சுக்கேன் தன்னடையே எல்லாமே கிடைச்சிடும். அது இல்லைன்னாலதான் இல்லை. ஏன்னா அந்த குறிக்கோள் வந்துருத்துனா ஓ நான் கேட்டு இருக்கேன் கேட்கிறபடியா எனக்கு புண்ணியம் கிடைக்க போறது, இன்னைக்கு இதெல்லாம் கிடைக்க போறது, அப்ப எல்லாமே மாறிடும். சில தொழில் எல்லாம் கத்துக் கொடுக்குறா பாருங்க. சில பேர்லாம் தொழிலாளிலாம் இந்த இவாளுக்கெல்லாம் சின்ன சின்ன அட்டண்டர்ஸ் எல்லாம் இருப்பான். அவளுக்கு தொழில் கற்றுக் கொடுக்க பாருங்க. இந்த இந்த கான்செப்டை வச்சுதான் அவளுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் அன்னைக்கே ஆரம்பிச்சிருக்கா. என்னன்னா நீ கத்துக்கணும்ன்றதுக்கோ, இது கத்துண்டா நான் பெரியவன் ஆயிட்டேன்னா இதன் மூலமா இவளை சம்பாதிக்க போறேன் என்கிற எண்ணத்தோட இதை கத்துண்டானா கத்துக்கவே முடியாது. கத்துக்க முடியும்னா கத்துக்கவே முடியாது, எத்தையும் கத்துக்க முடியாது. அப்ப என்ன கற்றுக்கொள்வதே பிரயோஜனம். கத்துண்டதுனால இன்னொரு பிரயோஜனம் இல்லை, கத்துக்கொள்வதே பிரயோஜனம். அது அதே போலங்க காலக்ஷேபம் கேட்பதே பிரயோஜனம், காலக்ஷேபம் சொல்வதே பிரயோஜனம், அதே போல பாகவதம் சொல்வதே பிரயோஜனம். அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவ எழுந்து பாட மாட்டா. அதை பத்தி நீ உனக்கே அதுக்குடைய பலனை கொடுக்கறது பகவான் கொடுக்கிறார், கண்ணன் கொடுக்க போறார். நீ அதற்குன்னு அதன்னு பார்க்கணும். செய்ய வேண்டியதை செய், தன்னடையே கண்ணன் வந்து எழுப்புவார். சொல்றது பாருங்க, நீ செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய், தன்னடையே கண்ணன் அதற்குன்னு இது நடக்கிற என்பதுல பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அப்ப அதில் தான் உன்னுடைய மமத்தை வந்துடும். ஓ நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்றபடியாலே அவ எழுதுக்கு பாரா. இந்த அகங்காரம் மமக்காரம் வந்துடும், அந்த மமத்தை வந்துடும். அது கூடாது. நான் பண்ணுகிறேன் என்கிற எண்ணம் வரும், அந்த செயலை நாம் ஒழுங்கா செய்ய மாட்டோம். ரொம்ப தான் முக்கியம் அந்த எண்ணம் வந்து என்ன வந்தாலும் சரி. அதனால்தான் நம்ம சங்கல்பமே பகவத் கைங்கரிய ரூபம். சிரார்த்த கைங்கரியமே நம்ம அப்படிதான் பண்றோம். எங்க தகப்பனார் பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றோம்னா கிடையாது, கைங்கரியமா பண்றேன், பகவானுக்கு தொண்டு செய்யணும் என்கிற எண்ணத்தோடு இதை பண்றேன். அந்த தொண்டு எப்படி பண்றேன்? பிரீதியா பண்றேன், ஆனந்தமா பண்றேன், சந்தோஷமா பண்றேன். அதை பண்றபடியாலும் இன்னொரு பிரயோஜனம் இல்லை, பண்ணுவதே பிரயோஜனம். இது யார்? நாரதருக்கு உபதேசம் பண்ண சனத சனத்குமாரர்கள். அதுதான் நம்முடைய சம்பிரதாயம். ஏன் லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னு சொல்றோம்? ஏன் சுவாமி லக்ஷ்மிநாதனை விட்டுட்டு நமக்கு யாரு தலைவர்? ஆத்தியஸ்தன குலபதி நம்மாழ்வார் தானே தலைவர். அப்படிங்கிறது அப்ப நம்ம நம்மாழ்வார் சமாரம்பான்னு போட்டுக்கணும். அவர் தான் நமக்கு தலைவர். நம்முடைய குலத்துக்கு தலைவர் யாரு? ஸ்ரீமன் நாராயணா கிடையாது, அவர் சியப்பதி. நம் குலத்துக்கு சரணாகதி, அவர் சரணாகதனே கிடையாது. அவர் சரண்யன், சரணாகதனே கிடையாது. சரணாகதி கோட்டில சேரதே நம்மாழ்வார் தான். அப்ப நம்ம குலத்துக்கு தலைவர் இவர் தானே. அப்ப அந்த தலைவரை முன்னிட்டு கொண்டு அப்ப என்ன பண்ணும்? ஷடகோப சமாரம்பம் அப்படின்னு வரணும். லக்ஷ்மிநாத சமாரம்பான்னு சொல்லுமா? எதுக்காக சொல்றேன்னா லக்ஷ்மிநாதன் ஆரம்பத்திலிருந்தே அவரே இதுதான் பண்ணிட்டு இருக்காரு, அவரே இதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தான் எல்லாம் கொடுக்க போறாரு. அப்பதான் தெரியுது என்ன, அப்ப அந்த மமத்தை வந்துருமோனோ, அதனால ஒழுங்கா செய்ய மாட்டோம். ஆகா இந்த பாகவத சொல் உனக்கு எல்லா நன்மை, இதுவே உனக்கு நன்மை அப்படின்னு சொன்ன உடனே சரி. உடனே நாரதர் கேட்கிறார், எந்த கஷேத்திரத்துல போய் செய்யணும்? இதை செய்யறதுக்கு உண்டான இடம் வேணுமோனோ, எந்த கஷேத்திரத்தை உட்கார்ந்து படி செய்யணும் அப்படின்னு நாரதர் கேட்க, அப்ப அவர் சொல்றாரு எப்படி என்ன இது இருக்குன்னா, இந்த இடத்துல கஷேத்திரம் எங்க சேர்த்துமா? அதுக்கு ஆச்சரியமா தெரியும். பாலுக்குள்ளதான் நெய் இருக்கு, பாலுக்குள்ளதான் இருக்கு. ஆனா பார்த்தா தெரியுமா? தெரிய அதுக்குண்டான வேலை பண்ணணுமோனோ, பாலை காய்ச்சணும்,
அதுக்கப்புறம் அது துவைக்கணும், அது தயிராகணும், தயிராகணும் அதை மோராக்கணும், மோராக்கணும்னு கடையணும், கடைஞ்சோன்னு வெண்ணெய் திறணும், வெண்ணெய் திறனோம்னா அதை காய்ச்சணும், காய்ச்சினாதான் நெய் வரப்போகுது. இத்தனை பண்ணுவோம் 12 பண்ணுவோம். ஒரு அம்மா என்ன பண்ணா, ரொம்ப சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம்னா, நல்லா சாஸ்திர வாக்கியம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. நேரம் என்ன பண்ணா, தன்னுடைய பர்த்தா வந்து உட்காந்த நெய்யை கொண்டு வந்து விடுன்னா. நெய்க்கு அன்ன சுத்தின்னு பேர். நெய்க்கு அன்ன சுத்தின்னு பேர். அன்ன சுத்தி விட்டுண்டா தான் மேற்கொண்டு அதுக்கு மேல என்ன பண்ணுவான், அதுக்கு மேல இதெல்லாம் பண்றாலும் அதெல்லாம் பண்ணணும், வாஸ்துவம் தான். இப்ப அன்ன சுத்தி ஆகணுமோனோ அவ என்ன பண்ணா, பாலை கொண்டு வந்து விட்டுட்டான். இன்னடி இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன்னு, இந்த பால்ல நெய் இருக்கா இல்லையான்னு கேட்டா. கறந்த பாலுள் நெய்யே போல் இன்னி இவற்றுள் என்றும் கண்டுகொள் ஆழ்வார் பாக்குறதா இருக்கு. கறந்த பாலுள் நெய்யே போல். இப்ப இதுக்குள்ள நெய் இருக்கா இல்லையா, இப்ப இல்லைன்னு இவர் சொல்ல முடியுமா? இருக்கேன்னு. அதனாலதான் இதை விட்டேன்னு. இல்லடி இது நிறைய பக்குவம் பண்ணணும், பக்குவம் பண்ணாத்தனை மேற்கொண்டு பால்ல இத்தனை வேலை செஞ்சாதுன்னா பாலுக்குள்ள நெய் வரும், நெய் வரும். அதே போல கரும்பு இருக்கு, கரும்பை நல்லா எடுத்து அது என்னென்ன வேலை செய்யணுமோ அது செஞ்சாதான் சக்கரை வரப்போறது, இல்லைன்னா சக்கரை வராதனோ. அதே போல விறகு இருக்கு, விறகுல இருந்து நிறைய எதெல்லாம் செஞ்சாதான் நெருப்பு வரப்போறது இல்லையா. அதே போல பாலுக்குள் அனைத்தனையும் அடங்கியிருந்தாலும் இருந்தாலும் அது வருதனோ. அதே போல பாகவதத்துக்குள்ள அத்தனையும் அடங்கியிருக்கு. எப்படி பாலுக்குள்ள தயிர், வெண்ணெய், நெய் அடங்கியிருக்கோ, பாகவத்துல அத்தனை அடங்கியிருக்கு. ஆனா பாராயணம் பண்ணத்தான் உள்ளே இருக்கும் கண்ணன் வெளியே வருவார். நல்லா புரிஞ்சுக்கோ. பாகவதத்தை நான் புஸ்தகத்தை நான் கையில வச்சுட்டு இருக்கிறதுக்காக கண்ணன் வந்துருவாரா? வரமாட்டார். அதே நான் பாகவதத்தை காலட்சேபம் கேட்டபடியால கண்ணன் வந்துருவாரா? வரமாட்டார். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த கண்ணன் நமக்கு வெளியே எது போல தயிரை கடையதான் வெண்ண திரண்டு மேற்கொண்டு நெய் வருது. அதே போல பாகவதத்தை கடையிறதுன்னா என்ன அர்த்தம், பாகவதத்தை பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ணனா கண்ணன் வெளியே வருவார். எப்படி பாலிலிருந்து நெய் வருகிறதோ, ஆனா கண்ணுக்கு தெரியறதா? தெரியலையே. பாலிருந்து நெய்வது கண்ணுக்கு தெரியுதா? அதை போல பாகவதத்துக்குள்ளதான் கண்ணன் வரணும். தானே முடியும். நம்ம கண்ணன் வரணும்னா உடனே மதுராக்கு போனா ஒண்ணும் தவறு கிடையாது. மதுரா நாம நகரி புண்ணிய பாபஹரி சுபாத் சொல்றது சாஸ்திரம். அப்படி இருக்கச்சது கண்ணன் வரணும். ஆஹா, அவர் தெரியவானா? தெரிய மாட்டார். அதற்குரிய பாராயணத்தை ஸ்ரத்தையோடு நம்ம பண்ணோம். பண்ணினாதான் அந்த பண்ண உடனே அதோட நன்மை கிடைக்கலையா. கங்கை கரையில அப்படின்னு சொல்றா யாரு, இந்த சனத்குமாரர்கள் சொல்றா. கங்கை கரையில ஆனந்தவனம்னு ஒரு காடு இருக்கு. அந்த காடு இருக்கு, அங்க போய் உட்கார்ந்துக்கோ, உட்கார்ந்துன்னா உட்காருமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க எல்லா ரிஷிகளும் வருவா. விடுவா. அப்ப நீ பாராயணம் பண்ணி அப்ப உனக்கு இது பண்ணியாச்சுன்னா அப்பாவை எழுந்துப்பான்னு சொன்னா. உடனே அங்க போயிட்டார். அங்க போன உடனே எல்லா ரிஷிகளும் வந்துட்டாங்க. நாரத மகரிஷி அங்க போய் இது மாதிரி பாகவதத்தை பாராயணம் பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே எல்லா ரிஷிகளும் மொத்த ரிஷிகள் எல்லாரும் அங்க வந்துட்டா. எல்லாரும் வந்துட்டா. ரொம்ப நன்னா அந்த குழந்தைகள் எடுத்து சொல்றாங்கன்னு சொல்லி சனத்குமாரன் அனுகிரகிக்க இவர்கள் பாகவத்தை வாசிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே எப்பேற்பட்டவன் அங்க வந்து சேர்ந்துட்டான். சேர்ந்த உடனே யார் வந்தாலும் பெரிய பட்டியலே கொடுக்குறா பாருங்க. இதெல்லாம் புரிச்சா எடுத்துக்காரு. பாகவதத்தை பூர்த்தியா பட்டியலே கொடுக்குறாரு. யாரா வந்து கதமா, வசிஷ்டர் என்ன, வாமதேவர் என்ன, ஜாபாலி என்ன, அத்ரி மகரிஷி என்ன, மிருகண்டு மகரிஷி என்ன, எத்தனை ரிஷிகளோ அத்தனை ரிஷிகள் உள்ள நுழையலாம். ஓ, அத்தனை ரிஷிகள் உள்ள நுழையிறோம். அத்தனை நுழையிறோம். பாகவத புராணம் சொல்லப்பாரா, பாகவத புராணம் நாரத மகரிஷி சொல்லப்பாரா சொன்ன அத்தனை மகரிஷியும் வந்துட்டு இருக்கலாம். பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள் கொண்டது, 12 ஸ்கந்தங்களோடு கூடியது. இந்த சுக்கராச்சாரியர் பரீட்சித்துக்கு 2 பேரும் பேசிக்கொண்டுதான் பாகவம். அப்ப வேறு எந்த சாஸ்திரத்தையும் கேட்க வேண்டாம், பாகவத புராணம் கேட்டாலே போறோம். வேற எந்த சாஸ்திரத்தையும் கேட்க வேண்டாம், வேறு புராணமே படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பாகவத புராணம் படிச்சாச்சுன்னா வேறு புராணம் படிக்க வேண்டிய அவசியம். மற்ற எத்தனை யாகங்கள் ஹோமங்கள் பண்ணாலும் அதனால கிடைக்காத ஒரு பேரு பாகவதத்தை பாராயணம் பண்ணாலே இதனுடைய பேரே ஒரு தனித்தட்டு. இதுக்கு இருக்கக்கூடிய பேரு வேற எதுலையும் கிடைக்காது. சில பேர் ஹோமங்கள் பண்ணுவா, சில பேர் ஜபம் பண்ணுவா, சில பேர் தானங்கள் பண்ணுவா, சில பேர் தர்மங்கள் பண்ணுவா. இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பாகவத புராணம் வாசிச்சாலே போறோம், பாராயணம் கேட்டாலே போறோம். வாசிக்கணும் கூட அவசியம் இல்லை, கேட்டாலே போறோம். எத்தனை என்னன்னா நல்லா பாருங்க. இப்ப எல்லாருக்குமே வாசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கா? சில பேருக்கு படிப்பறிவு இல்லை, அவன் எப்படி வாசிப்பான்?
அத்தனை 18,000 ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. புஸ்தகத்தை தான் வாசிக்க முடியும். அப்ப புஸ்தகத்தை பார்த்து வாசிக்கணும்னா படிப்பறிவு இருக்கணுமோனோ? அப்ப படிப்பறிவு இல்லாதவருக்கு மோட்சம் கிடையாதுன்னா அப்படின்னு சொல்லலையே. யாரெல்லாம் கேட்கிறால அவளுக்கு உண்டு, கேட்கிறவாளுக்கு உண்டு, சொல்றவாளுக்கு உண்டு. ஆனா இதுல என்னன்னு ஸ்ரத்தையோட இருக்கணும், அந்த பக்தியோடு இருக்கணும். அப்ப ஒரு முறை பாகம் வாசிச்சாலே நீ ஹோமம் பண்ணுவதோ, தபஸ் பண்ணுவதோ, தானம் பண்ணுவதோ எதுவுமே வேண்டாம். எந்த ஒரு வீட்டில் பாகவதம் வாசிக்கப்படுகிறதோ தினமும் கண்ணன் எப்போதும் அந்த வீட்டிலே வசிக்கிறான்னு சொல்றது பாகவதம். எந்த ஒரு வீட்டில் பாகவதம் வாசிக்கப்படுகிறதோ அந்த வீட்டுக்குள்ளே கண்ணன் இருக்கானா, கண்ணன் பூர்த்தி அந்த இடத்துல வசிக்கிறானா. அது மட்டும் இல்ல, 1000 அஸ்வமேத யாகம் 1000 பண்ணாலும் பண்ணின நினைவதுங்கோ. ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணணும்னாலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவாகும். 1000 அஸ்வமேத யாகம் பண்ணினாலும் வாஜபேய யாகம் அப்படின்னு ஒரு யாகம், வாஜபாயின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வாஜபேய யாகம். வாஜபேய யாகம் 100 பண்ணாலும், ஆனா எத்தனை பண்ணாலும் பாகவதத்துல 14 1 பங்கு நினைப்பாதுங்க, 14 1 பங்கு கூட 1000 அஸ்வமேத யாகத்துக்கு சமம் இல்லைன்ற. 14 1 பங்கு. இதுதான் சொன்னேன், 7 நாட்கள் ஏன் அப்படி கூடாதுன்னு சொல்ல, 7 நாட்கள் தானம் பண்ணலாம். ஆனா இத பாருங்க, 14 1 பங்கு பண்ணா கூட 1000 அஸ்வமேத யாகம் பண்ணா கூட அதுக்கு சமமாகாது. அப்படின்னு இது ஒரு துளி பண்ணா கூட போறோன்றது பாகவதம். இப்ப நீ சொன்னதுக்கு ஒரு துளி பண்ணணும்னு அர்த்தம் இல்லை, பூர்த்தியா சேவிக்கணும். அந்த வைபவத்தை சொல்றதுக்காக சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு சொல்ல வந்தா, ஆக ஒவ்வொன்னு பண்ணதுக்கும் இது என்ன அப்படின்னா, அஸ்வமேத யாகம் பண்ணா உடனே பண்ண முடியாது. ஒவ்வொன்றும் பண்ணா 1 வருஷம் ஆகும். அஸ்வமேத யாகமும் வாஜபேய யாகமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷம் ஆகும். எத்தனை லட்சங்கள் ரூபாய் ஆகும் அப்படின்னா, அத்தனையும் பண்ணாலும் பாகவதத்தின் 14 1 பங்குக்கு சமமாகுமான ஆகாது. அத்தனை வைவும் பாகவதம். ஏன்னா கண்ணன் ஆசைப்பட்டது அதுல. இது எதனால் இத்தனை பேர் பெற்றது என்பது சனத்த சனத்குமார் தெரிவிக்கிறா பாருங்க. பாகவதத்துக்கு எதனால் இத்தனை பேருன்னா, இதுக்கு என்னன்னா, கண்ணன் புறப்பட்டு வைகுண்டம் போயிட்டு இருக்கார். கிளம்பும் போது உத்தவர் பார்த்தார், உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு கேட்க, கவலை வேண்டாம் உத்தவரே, கவலை வேண்டாம், நாம் இந்த பாகவத புராணத்துக்குள்ளேயே புகுந்து விடுவோம். இனிமேல் இதை வாசித்து நம்மோடு இருக்கக்கூடிய திருப்தியை பெற்று விடலாம். இப்ப நம்ம பாகவதத்தை வாசிச்சோம் வச்சுக்க, கண்ணன் என்ன அப்படியே அணைச்சுட்டு இருக்காரு என்கிற பாவம் ஏற்படுமா. ஆனா அந்த மாதிரி வாசிக்கணும். அந்த பாவம் கண்ணனே அணைச்சுட்டு இருக்கான் சுவாமி. சில படத்தெல்லாம் பார்க்கலாமோ, நம்மாழ்வார கண்ணன் அணைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்ப என்ன அவர் திருவாழ்வாசின்னு இருக்காருன்னு இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அது இருக்கச்சு, அப்ப அவரை விட்டு பிரிய வேண்டிய அவசியம், நம்மோடு இருக்கக்கூடிய திருப்தியை கொடுக்கும். அதனால்தான் இப்புராணத்துக்கு இத்தனை ஏற்றம். அத்தனை பேரும் அந்த வனத்துக்கு வந்துட்டா, எல்லாரும் வந்துட்டா. அப்ப எந்த வனத்துக்கு? அங்க இருக்கக்கூடிய ஆனந்தவனம், கங்கை கரையில இருக்கக்கூடிய ஆனந்தவனத்துக்கு அத்தனை பேருக்கு வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பெருமாளுக்கு என்னைக்குமே அவர் கூட்டத்தை பார்த்தாலே அவருக்கு ஆனந்தம். ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டம் பார்த்தார், இத்தனை பக்தர்கள் இருக்கும்போது நாம ஏன் அங்க போகாம இங்க இருக்கிறது? எத்தனை எண்ணிக்கை. அதனால ஆட்கொண்ட சமுத்திரம்னு சொல்லுவார். ஆட்கொண்ட சமுத்திரம், கூட்குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே. ஆண்டாலும் தெரிவிக்கலாம், கூடி இருந்து குளிர்ந்து குடார வெள்ளத்தில் பாத்திரத்தை பாக்குறோமோனோ அப்படி இருக்கச்சே, இத்தனை கூட்டத்தை பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியமான பிரியம் வந்துடுத்து. நாம ஏன் இங்க இருக்கணும், நாம அங்கே போய் முடிவு பண்ணிட்டார். பக்தர்கள் பல பேர் கூடினாலே அந்த இடத்துல பகவானுடைய சாநித்தியம் உடனே வந்துடும். உடனே அவனுடைய சாநித்தியம் வந்துடும். பக்தர்கள் கூடினாலே போறோம், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். பக்தர்கள் புரியத்துக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்றேன், ஆனா தவறா எனக்கு வேண்டாம். சில விஷயங்கள்ல ஆகம சாஸ்திர பிரகாரம் இன்னதெல்லாம் பண்ணணும்னு இருக்கு. அது சில சந்தர்ப்ப நிலையில அதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்படாது. அந்த ஏற்படாதுன்னா அது பண்ணலையே சுவாமி, தப்பு இல்லையான்னா, இந்த பக்தர்கள் சேர்ந்துட்டாலே பகவானுக்கு ஆனந்தம் வந்துடுது. அவன் ஆனந்தம் வந்துடுதுன்னு ஆயிடுத்து, எல்லாமே ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பக்தர்கள் கூட்டத்தை பார்த்தாலே, பல பேர் கூடினாலே அந்த இடத்துல பகவானுக்கு சாநித்தியம் உள்ளே வந்துடுது. அதனால்தான் சம்பரோக்ஷனும் பண்றோமோனோ, நம்முடைய மந்திர சக்தியால, சில பேர் சொல்லுவா மந்திர சக்தியால பகவானுக்கு சக்தியை ஏத்துறேன்னு.
அப்ப பகவானுக்கு சக்தி ஏத்துறன்னா அப்ப இவருடைய சக்தி பகவானுக்கு ஏறுதுன்னு அர்த்தமானா? அதெல்லாம் கிடையாது. பகவானுக்கு அவர் எப்பவுமே சக்தி உள்ளவர் தான். இவருக்கு ஏத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப என்ன சுவாமி அங்க ஆறுதன்னா, அவரை பார்த்து நான் இங்க இதுல இந்த விக்கிரகத்துக்குள்ள என்னுடைய சக்தியை வைத்துக் கொண்டு உங்களுக்கு அருள் பாலிக்கிறேன் அவர் நினைக்கிறார். அப்ப சந்தோஷம் வேணாமே? அவர் நினைக்கிறான்னு பேசாம இருக்கலாமேனா? ஆனா ஆகம சாஸ்திரம் இந்த மாதிரி விதிச்சிருக்கு. அப்பதான் ஒரு நம்பிக்கை ஏற்படும். நம்ம எத்தவே பண்ணாம ஒண்ணுமில்ல, ஒரு சோத்தை பார்த்து இங்க பகவான் இருக்காரு. ஆனா நமக்கு நம்பிக்கை வருமானம் வராது. நமக்கு ஒரு நம்பகம் வேணும்னா என்ன பண்ணணும்? அதுக்குண்டான ஆகம சாஸ்திர மந்திரங்கள் என்ன இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொன்னபடியால அவர் வரல. அப்ப அவர் தன்னுடைய அதுதான் தான் உகந்த ஊரெல்லாம் தன்தாள் பாடி அவன் உகந்து வந்திருக்கான். உகந்து வர்த்திக்கிற திவிதேசம் தான் சொல்றார். ஆனா அநேகமா ரிஷிகள் பண்ணப்பட்ட பிரதிஷ்டை, மனுஷனால் பண்ணப்பட்ட பிரதிஷ்டை, தேவர்களால் பண்ணப்பட்ட பிரதிஷ்டை, இது ஸ்வயம் வியக்த கஷேத்திரம். சிலதெல்லாம் இருக்கணும். ஸ்வயம் வியக்த கஷேத்திரம் ரிஷிகளால் ஆராதனை பண்ணப்பட்டது, ரிஷிகளால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, மனுஷர்களால் பண்ணப்பட்டது, தேவதைகளால் பண்ணப்பட்டதுன்னு சொல்றா இல்லையா வாசுதான். ஆனா எல்லாம் வந்தாலே தான் உகந்து தான் ரொம்ப முக்கியம். அவருக்கு என்ன பண்ணாலும் அவர் உகந்து வரணுமோனோ, அவர் உகந்து வரலன்னா பிரயோஜனம் இல்லையே. அப்ப பகவானுக்கு சாநித்தியம்னா அவர்களை கூட நெருக்கப்படணும். இன்னைக்குமே பக்தர்களோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கணுமா? இதுதான் இன்னைக்கு திருமலையில் நடக்கிறது. அப்ப ஒரு விதத்துல சரிந்தான் தோன்றது. சில பேர் அது தவறா சொல்றா. அது என்ன சுவாமி எல்லாத்தையும் ஒரு ஆட்டு மந்த மாதிரி விட்டுறான்னு அதை நெருக்கப்பட்ட அவருக்கு ஒரு ஆனந்தமா. இங்க உண்டா சுவாமினா திருக்கோளூர் மிருகுண்ட மகரிஷி ஆசிரமம். திருக்கோளூர்ல மிருகுண்ட மகரிஷி ஆசிரமம் மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மந்தகமும் மட்டுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேல் ஓர் இளந்தரில் கண்வளர்ந்த ஈசன் தன்னை துஞ்சானீர் வளம் சுரக்கம் பெண்ணை தென்பால் தூயனான் மறையாளர் தோமுச் செய்ய செஞ்சாலி விலவையில் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூரதல் கண்டேன் நான் என்ன ஆச்சரியமான பாசனம் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில. அப்ப அந்த திருக்கோளூர்ல மிருகுண்ட மகரிஷி ஆசிரமத்துல ஒருத்தர் உள்ள நுழைகிறார். ஒருவரானான் படுக்கலாம், இருவரானால் உட்காரலாம், மூவரானால் நிற்கலாம் இருக்கு. முதல்ல பொய்கையாழ்வார் நுழைகிறார். கதவை தட்டினார். ஆசிரமத்தை கதவை திறந்தது. மழை பெய்யறது. ஒரு இருட்டு, இருட்டு, மழை பெய்யறது. அங்க போய் நல்லா படுத்துட்டார். அடுத்து ரெண்டாவது வரார் பொய்கை பூதத்தாழ்வார். அவர் வந்தார். அவர் கதவை தட்டினார். கதவை திறக்கிறது. நேரம் உள்ளக்குள்ள போனார். அவரால் படுக்க முடியல. 2 பேரும் உட்கார்ந்துட்டார். அடுத்தது 3வது நபர் வரார் பேயாழ்வார். அவரும் கதவை தட்டினார். கதவை திறக்கிறது. நேரம் உள்ள போய் 3 பேர் நின்றுட்டார். நின்னுடனே நன்னாதான் இருந்தது. ஒன்னும் குறையே இல்லை. ஆனா 4வது நபர் யாரோ நெருக்கிற மாதிரி இருக்கு. யார் நெருக்கிறா ஒருத்தர் பேசிக்கிறா. வைகையாழ்வார் பேசுகிறார், பூதத்தாழ்வார் பேசுறார், பேயாழ்வார் பேசுறார். சரி பேசி பிரயோஜனம் இல்லை, இருட்டா இருக்க விளக்கேற்றி பார்ப்போம்னு முதலாழ்வார் விளக்கேற்றினார். வையந்தகலியாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராடி ஆனடிக்கு சூட்டினேன் சொல்மாலை இடராடி நீங்குகவே முதலாழ்வார் ஏற்றினார். சுமாரா தெரியறது, இன்னும் நல்லா தெரியல. 2வது ஆழ்வார் பூதத்தாழ 2வது விளக்கேற்றினார். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு செந்தை இருடு தெரியா நண்பருக்கு ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நகரனருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இப்ப விளக்கு நன்னா பிரகாசமா எழுது. 2 விளக்கு 2 திரி போட்டு எழுதணும். நன்னா பிரகாசமா எழுது. இப்ப பேயாழ்வார் சேவிச்சிட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மனுக்கன் அணிரவம் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாடி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் பெண்ணாடி வண்ணன்பாள்னு அவர் முதல் பிராட்டியை சேவிக்கிறார். பேயாழ்வார் கண்டார். அப்ப பக்தர்கள் வந்தாலே புலவர் நெருக்குகந்த பெருமான்னு அவருக்கு பேரு. அவளை ஒருத்தருக்கு உராயணுமா தேயணுமா? நாமெல்லாம் வேற யாரோட உராயத்துக்கு பார்ப்போம். ஆனா பகவானுக்கு பக்தர்கள் திருப்பாவையில நிறைய இருக்குது. ஒரு இடம் 2 இடம் நிறைய இடத்துல அதை எடுக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த பக்தர்கள் வந்தாலே அவர்கள் பேர்ல நன்னா ஆடணும் பாடணும் எத்தனை ஆசை. எப்ப பக்தர்கள் படக்கூடியனால உடனே பகவான் என்ன பண்ணனா தன்னுடைய பரிஜனங்கள்னா யாரு? ஸ்ரீதேவி நாச்சியார் என்ன, பூதேவி நாச்சியார் என்ன, நீலாதேவி நாச்சியார் என்ன, அங்க இருக்கும் நித்தியசூரிகள் அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள் அத்தனையும் அழிச்சுட்டு நேர கிளம்பி வந்துட்டார். எங்க? அந்த ஆனந்தவனத்துக்கு வந்துட்டார். கங்கக்கரையில் இருக்கிற ஆனந்தவனத்துக்கு வந்துட்டார். பக்தர்களை பார்த்தாலே பகவானுக்கு முகம் மலர்றது. முகோல்லாசம்னு பேர். முகவிலாசம் முகோல்லாசம். அந்த முகவிலாசம் என்னன்னா அப்படியே ஒண்ணும் இல்லை. நம்ம ஆத்திலேயே பந்துக்கள் யாராவது வந்துட்டு ரொம்ப நல்லவாளா இருந்தா பந்துக்கள் யாராவது வந்தா குழந்தைகளுக்கு ஆனந்தமா இருக்கும். அதே பகவானுக்கு அந்த பக்தர்களை பார்த்தோன்னே முகம் மலருது. அந்த வனத்துக்கு பெருமாள்
தன்னுடைய பரிஜனங்களோட கூட வந்துட்டானோ, கூடியிருந்த அத்தனை பேருக்கும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். என்ன அது இப்ப இதை வந்து 7 நாள் சொல்றார். இது வந்து 7 நாள் சொல்ல போறாருன்னு சொன்ன உடனே அங்க கேட்கிற அத்தனை பேரும் ஆசையை வளர்த்தண்டா. பெருமாள் வாயை தந்து வார்த்தையை சொல்றார். யாருக்கெல்லாம் முக்தி கிடைக்கலையோ அவர்கள் ஒவ்வொருத்தரும் பகவானை சொல்கிறேன் என்று நாரதர் மற்றொரு கதையை சொல்ல போறார். இந்த பாருங்க, நாரதர் என்ன சொல்றேன்னா, யாருக்கெல்லாம் முக்தி கிடைக்கலையோ பகவானுடைய கதையை சொல்ல போறேன். இந்த கதையை சொன்ன உடனே இந்த கதையை கேளுங்கோ கேளுங்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கதை சொல்லும் போதே இதுக்கு முன்னாடி இன்னொரு கதை இருக்கு. இந்த கதை இந்த கதை ஆகணுமோனோ, இந்த கதை ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கதைக்குள்ளேயே கதை வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும். இந்த கதைக்குள்ளே இன்னொரு கதை இருக்கு. இன்னொரு கதை இருக்கு. ஏன்னா இப்ப வந்து முதல்ல இப்ப நம்ம பாக்குற கதை என்ன, பக்தி என்ன, ஞானம் என்ன, வைராக்கியம் என்ன, இவர்களை கட்டின கதையை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அவளாவது பக்தி எழுந்துட்டா, ஞானமும் வைராக்கியமும் எழுந்துக்கல. அதுக்காக சனத்குமார் சந்தித்தா நாரதர். அவர்கள் வந்து பாகவதத்தை சொல்லுன்னு சொன்னா, அதற்காக கங்கை கரையில் இருக்க ஆனந்த மனத்துக்கு வந்துட்டார். இது வரைக்கும் தெரியாது. ஆனா இப்ப இவ்வளவு தூரம் வந்துருக்கச்சு, இதெல்லாம் 7 நாட்கள் படிச்ச உடனே கேட்ட பாருங்க, இந்த 7 நாள் படிச்சிடறாரு. படிச்சு முடிச்ச உடனே கேட்ட வேகத்திலே ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் 2 பேருமே இளமை திரும்ப போறது. இன்னும் முடியல, இளமை திரும்ப போறது. அப்படி கதை முடிய போறது. அப்ப அதற்கு நடுவில் ஒரு கதைக்குள்ள ஒரு கதை என்னன்னா, இந்த கதையை பார்க்கணும். துங்கபத்ரான்னு ஒரு நதி எங்க இருக்கு தெரியுமா? துங்கபத்ரா நதி கர்நாடகத்துல இருக்கு. கர்நாடகால துங்கபத்ரா நதி. அந்த துங்கபத்ரா நதி கரையில ஆத்மதேவன் ஒருத்தர் இருந்தார். இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்துட்டு இருக்கும். பாகவதம் கேட்கறது ஒன்றும் சிரமமே கிடையாது. சுலபமா கேட்கலாம், ஒன்றும் சிரமமே இருக்காது, ஆனந்தமா கேட்கலாம். ஆனா கேட்க 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 கிருஷ்ண கதையை கேட்கணுமே 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 என்று ஒரு ஆனந்தத்தோடு, அபிலாசையோடு, ஒரு மோகத்தோடு கேட்டுட்டே இருக்கணும். அப்படி இருக்கச்சது அந்த ஆத்மதேவன் ஒருத்தர் இருந்தார். அவரை பற்றின சரித்திரம் சொல்றாரு. ஆத்மதேவர் பரம சாத்விகர். அப்படி சுருக்கமா சொல்றேன், ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டேன். பரம சாத்விகர், நன்னா சாஸ்திரம் வாசிச்சவர், நன்னா அத்தியனம் பண்ணுவார். 4 சாஸ்திரம் நன்னா வாசிச்சிருக்கார், நன்னா அத்தியனம் பண்ணியிருக்கார். அவருக்கு தப்பான ஒரு மனைவி, தப்பான ஒரு, அவருக்கு துந்துலி அப்படின்னு பெயர். துந்துலின்னு பேர் அவளுக்கு. தப்பான ஒரு மனைவி அவளுக்கு, துந்துலின்னு பேரு. அவளுக்கு நல்ல எண்ணமே கிடையாது. இவருடைய மனைவிக்கு நல்ல எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆத்மதேவருக்கு ரொம்ப நாளா புத்திர பேரே கிடையாது, சந்தான பிராப்தி இல்லை. இல்லாதபடியாலே துந்துலி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. எனக்கு சந்தான பிராப்தி இல்லையே, சந்தான பிராப்தி இல்லையே, சந்தான பாத்திரம் இல்லையே, புத்திரபாகியம் வேணும், யுத்திரபாகியம் வேணும்னு அவர் யாரை பார்த்து, அந்த ஆத்மதேவரை பார்த்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா துந்துலி, அவருடைய மனைவி. தொந்தரவு பண்ணிட்டு இவர் என்ன பண்ணார், நேராக காட்டுக்கு போனார். காட்டுக்கு போயிட்டு அங்க ரிஷி இருந்தார். ரிஷி கிட்ட போய் கேட்கிறார். ஆத்மதேவர் ரிஷி காலில் விழுந்து கேட்கிறார், ரிஷி எனக்கு இந்த மாதிரி எனக்கு சந்தான பிராப்தியே இல்லை, அந்த புத்திர பேர் குண்டத்துக்கு ஆசீர்வாதம் நீர் பண்ணணும் அப்படின்ட்டு அவரை பிரார்த்திக்கிறார். அவர் பிரார்த்தித்தவன அவர் என்ன பண்ணணும், கொடுக்கணுமோனோ, நீ இப்ப நன்னா தானே இருக்க, உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டார். சுவாமி குழந்தை பாக்கியம் தானே கேட்டிருக்கேன், என்ன வீடு கேட்டு வாசல் கேட்டு சொத்து சுகம் கேட்டேன்னா கிடைக்கலையே, குழந்தை பாக்கியத்தானே கேட்டுக்கினேன், நீ நன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டார். அன்னைக்கே இருக்க குழந்தை பெத்தா கொஞ்சம் சிரமம் பிடிக்கலையான்னார். இருப்பினும் நீ எதற்காக வந்தாயோ நான் அதை கொடுக்குறேன், நீ சமப்பட வேண்டியது சமப்பட்டு தானே, வேற வழி கிடையாது, கொடுக்குறேன்னு. இருப்பினும் உனக்கு சந்தான பிராப்தின்னு பிரார்த்திக்க, அந்த பிரார்த்தனையால என்ன பண்ணார், அவரு பழம் கொடுக்குறார். இந்த பழத்தை கொண்டு போய் உன்னுடைய மனைவிட்ட கொடு, இதை சாப்பிட்ட உடனே அவளுக்கு கர்ப்பவாசம் தரித்த உடனே நல்ல பிள்ளையா கொடுப்பான்னு சொல்லிட்டு பழத்தை வாங்கிட்டார். வாங்கிட்டு போய் நேரா நம்முடைய மனைவிட்ட கொடுத்தார். துந்துலின்னு பேர் இல்லையா, அந்த மனைவிட்ட கொடுத்தார். கொடுத்த உடனே அவளுக்கு தான் நல்ல எண்ணமே கிடையாது. நல்ல எண்ணம் இல்லாதபடியத எப்போதுமே ஏதாவது பண்ணிட்டே இருப்பா இல்லையா, அதனால அதை வாங்கி அவன் நினைக்கிறான். அதை வாங்கிட்டா, பழத்தை ஒன்றும் சாப்பிடல. அவன் பழத்தை சாப்பிட்டா கர்ப்பம் தெரிப்பா, நல்ல புள்ள பிறப்பா. ஆனா அதை வாங்கி அவன் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்னா, ஆசீர்வாதம் தெரிவிக்கிறான். என்ன நினைக்கிறான்னா, ஓ இதை நான் சாப்பிட்டா நான் கர்ப்பம் தெரிப்பேன். அப்ப அவ சொல்றா, அவன் என்ன சொல்றா பாருங்க, இல்லாத விஷயம் சொல்றான். ஏன்னா ஏதாவது அவர் சொல்றா, விதவை பெண்களோ கல்யாணம் ஆகாதவர்களோ பாக்கியசாலிகன்றா. இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இவருடைய பர்த்தா தான் ஆத்மதேவர்னு பேரு.
ஆனா அந்த துந்துபி என்ன சொல்றான்னா, விதவை பெண்கள், கல்யாணமாய் கணவனை இழந்த பெண்கள் இருக்காங்க, அதான் விதவைன்னு சொல்லுவா. விதவை பெண்களும் கல்யாணம் ஆகாத பெண்களும் பாக்கியசாலின்றார். என்ன சுவாமி, கல்யாணமாக குழந்தை சென்றதுன்னு துர்பாகியம்ன்றார். கல்யாணமாய் குழந்தை பெற்றுட்டோம்னா அது துர்பாகியம்ன்றார். அது பாக்கியமே இல்லைன்றார். உடனே பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கிறா, என்ன நீ தப்பா பேசிட்டு இருக்க? லோகத்துல அந்த மாதிரி கிடையாது, நீ மாத்தி பேசுறியே. எல்லா பெண்களும் கல்யாணம் ஆனாத்தனே, கல்யாணம் நல்ல காரியம் அர்த்தம். கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த இப்ப நீ அந்த மாதிரி பேச மாட்டியே. ஒண்ணு விதவையா இருக்கணும்னு சொல்ற, ரெண்டாவது கல்யாணம் ஆகப்படாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்றியே, இது சரியாவே இல்லையே. இல்லை, இதுதான் உயர்ந்ததுன்றா. இந்த துந்திபின்ற இதுதான் உயர்ந்தனா. நான் ஏன் இப்படி சொன்னேன்னு காரணம் சொல்றேன் கேளுன்றா. என்னன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, இப்ப கல்யாணம் ஆகுதுன்னா இந்த பெண்கள் அழகா பரணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன, குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறனம்னாலே கர்ப்பவதி ஆகணுமானும். கர்ப்பவதி ஆயிட்டா வேலை எதுவும் பார்க்க முடியாதுன்னு. கர்ப்பவதி ஆச்சுன்னா அவளுக்கு வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாது. வேலை செய்யறதுக்காக யாராவது வைக்கணுமோனோ, யாராவது வச்சுட்டாச்சுன்னா அவ நம்முடைய ஆத்துல சொத்தையெல்லாம் திருடிட்டு போயாச்சுன்னா எப்படி நினைக்கிற பாருங்க. சொத்தையெல்லாம் திருடி போறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லையா? அது மட்டும் இல்ல, எனக்கு கல்யாணமாய் குழந்தை பெறக்கூடிய பாகம் வந்துருச்சுன்னா என்னுடைய இளமை குறைஞ்சிடுமே. என்னுடைய இளமை குறைஞ்சிடுமே. இளமை குறைஞ்சிட்டோன்னே அப்ப கணவனுக்கு என் மேல ஆசையே இருக்காது. என்ன நினைவு பாருங்க, குழந்தை பெற்றாதான் கணவனுக்கு ஆசையே இருக்கும். இவன் நினைக்கிறது என்னுடைய இளமை குறைஞ்சிடும். இளமை குறைஞ்சுட்டுனா கணவனுக்கு என் மேலே ஆசையே இருக்காது இல்லையா? இத்தனை கஷ்டம் வருதணும். அதனால ஒண்ணு கல்யாணம் பண்ணப்படாது, இல்ல கல்யாணம் 12 கணவன் போயிடணும். இந்த வார்த்தை சொல்லலாமா? அவ அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. அப்ப என்னன்னா, அல்லது பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாலும் கணவன் போயிடணும், இல்லையா பண்ணி கொண்டு குழந்தை பெறப்படாது. குழந்தை பெறப்படாது. குழந்தை பெற்றுட்டாலே முதல்ல அழகு போயிடும். அழகு போயிடுச்சுன்னா கணவன் இடத்துல நம்ம இடத்துல கணவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவு பாதிக்கப்படுறது அப்படின்னு இவன் நினைக்கிறான். கணவனுக்கு அழகால கவனம் பார்க்க மாட்டாரு, அன்பால பாக்குறாரு. இதுதான் பாக்குறேன்னா, அதனால இதை நான் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நினைச்சபடியால இவன் என்ன பண்ணா, அந்த அந்த இதை அப்படியே வச்சுட்டு இருக்கான். அது இவன் என்ன பண்ணினான்னா, தன்னுடைய கூட பிறந்த சகோதரி ஒருத்தி இருக்கா. சகோதரி இருந்தா, அந்த சகோதரியே இவளை பார்க்க வந்த அப்பதான் வந்த உடனே அவளும் கர்ப்பவதியா இருக்கா. அவளும் கர்ப்பவதியா. இவள் பார்த்து அவளை பார்த்து பேசுறா, நான் உனக்கு நிறைய சொத்து தரேன், நீ என்னுடைய வீட்டோடு இருந்துட்டு உனக்கு குழந்தை பிறக்கிறது பிறகு அந்த குழந்தைய நீ எனக்கு கொடுத்துடு. யாரை பார்த்து? தன்னுடைய சகோதரியுடைய குழந்தை நீ எனக்கு கொடுத்துடு. உனக்கு நிறைய சொத்து கொடுக்குறேன், என்னென்ன வேணும் கொடுக்குறேன், உனக்கு சொத்து கொடுத்துருக்கிறேன். அப்ப சொன்ன உடனே அப்ப இவர் பழத்தை சாப்பிடணும். பழத்தை சாப்பிடல. பழத்தை சாப்பிடாம என்ன பண்ணிட்டா, மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோ. அதாவது தன்னுடைய சகோதரி வந்திருக்கா, அந்த சகோதரிகிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ அப்ப அவ கர்ப்பவதியா இருக்கா, நீ கர்ப்பவதியா இருந்துட்டு இருக்கா, நீ என் வீட்டோடய இருந்துடு. அவ கொஞ்சம் ஏழை. என்னைக்குமே பணத்தை வச்சுட்டு அப்படியே விசிறி மாதிரி விசிறிண்டே இருந்தா அவ எல்லாத்துக்கும் தலையாட்டு வரணும். ஏழையா இருக்கிறபடியாலே இவ பணம் கொடுக்குற சொன்னா அவ சம்மதிச்சுட்டான். சம்மதிச்சுட்டு, சரி நீ பணம் கொடுக்குறியா, எனக்கு குறைக்கக்கூடிய குழந்தை உனக்கு நான் கொடுத்துடுறேன் அப்படின்னா, இவருக்கு குழந்தை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு டீலிங் வச்சுட்டா. பிரதிஜை பண்ணணும். அந்த பிரதிஜைக்கு அவ ஒத்துட்டான். ஒத்துண்ட உடனே இப்ப கையில பழம் இருக்கு. அந்த பழத்தை சாப்பிட்டா இவ கர்ப்பவதி ஆகணும். யாரு? அந்த துந்துலிபி என்ற அந்த பெண்ணு, நல்ல பெண் இல்லைன்னு சொன்னா அந்த கர்ப்பவதி ஆகணும். ஆனா அந்த பழத்தை என்ன பண்ணா, என் வீட்டு மாட்டுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டா. கடைசியில் அப்படியே பண்ணிட்டா. என்ன பண்ணிட்டா, அந்த ரிஷி கொடுத்த பழத்தை தன் வீட்டு மாட்டுல கொண்டு கொடுத்துட்டா. வந்த சகோதரியும் பேசினபடி பண்ணுவான்னு சொல்லி அவள் ஒத்துக்கொண்டா. அப்ப இவளுக்கு சொத்து கொடுக்க அவள் பிள்ளைய கொடுத்துட்டு அவ கிளம்பி போயிட்டா. இதான் 2 பேரும் பேச்சு. அவ கிளம்பி போயிட்டா. வீட்டு தொழுவத்துல மாடு கட்டியிருந்தது இல்லையா, அந்த மாட்டுக்கு கொண்டு போய் பழத்தை கொடுத்துட்டா. மாடு சாப்பிட்டு, மாடு அந்த பழத்தை சாப்பிட்டு, மாடு இப்ப கர்ப்பமாயிடுச்சு. மாடு அந்த ரிஷி கொடுத்துக்காரனும் அது தப்பா போகாதனும். மாடு இப்ப கர்ப்பமாயிடுச்சு. ஏன்னா பழம் மகரிஷியினுடைய ஆசீர்வாதம். பழம் மகரிஷி ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப மாட்டுக்கும் குழந்தை பிறந்தது. மாட்டுக்கு குழந்தை மனித வடிவத்தில் பிறந்திருக்கு. மாட்டுக்கு குழந்தையே மனித வடிவத்தில் பிறந்திருக்கு. ஆனா காது மட்டும் பசுமாவுடைய காது போல இருக்கு. இந்த காது இருக்கு இல்லையா,
பசுமாவுடைய காது போல இருக்கு. ஆனா குழந்தை மனுஷ ரூபத்துல குழந்தை பிறந்திருக்கு. அதனால அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா பேர் வச்சா? கோகர்ணன் வச்சிருக்கான். கோகர்ணன், கர்ணன்னா காது. பசுமாட்டு காது, கோகர்ணனா பசுமாட்டு காது. அந்த மாதிரி கோகர்ணன் பேர் வச்சு அந்த குழந்தைய அந்த குழந்தைய என்ன பண்ணுது? அப்ப அந்த அதே சமயத்துல அந்த குழந்தை மாற்றப்பட்டது இல்லையா? குழந்தைக்கு துந்துகாரின்னு பேர். இப்ப இந்த சகோதரியுடைய குழந்தை இருக்கு இல்லையா? அதான் இவ வச்சுட்டு இருக்கா. இந்த விஷயம்லாம் அந்த ரிஷிக்கு தெரியாது, ஆத்மதேவருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் வராரு நேரம் அவர் ரிஷி காரியத்தை பண்ணிட்டு இருக்கார், போயிட்டு இருக்கார். இப்ப இந்த துந்து காரியம் இருக்கா இல்லையா? துந்து துந்துலின்னு ஆத்மதேவருடைய மனைவிக்கு பேர். அவ தன்னுடைய சகோதரியுடைய பிள்ளையை கொடுத்துட்டு போயிட்டாரணும். அந்த பிள்ளைக்கு துந்துகாரின்னு பேர் வச்சா. அப்ப அந்த துந்துகாரி நல்ல பையனை ஆகிவிடுது. அந்த குழந்தை ஏற்கனவே துந்துபி மோசம், அது அப்படிதான் இருக்கு. துந்துகாரி அவளை விட மோசமா போயிட்டான், அவளை விட மோசமா போயிட்டான். அந்த சகோதரியுடைய பிள்ளை இருக்கா இல்லையா? அவளை விட மோசம். அப்படின்னா சுவாமி இந்த துந்துபியே போல் மேல பரவாயில்ல போல் இருக்கு, அதை விட மோசமா இருக்கு. அந்த அளவுக்கு இவன் மோசமா இருக்கா. அவனை என்ன பண்ணா? இவளை என்னென்ன துன்படுத்தணுமோ, ஊரில் எத்தனை கெட்ட பேர் வரணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அத்தனை தூரம் சமத்தை கொடுத்துட்டு இருந்தா. இப்ப ரிஷி பார்த்தார். இப்ப ஆத்மதேவனை ரிஷி பார்த்தார். அன்னைக்கே நம்ம சந்தான பிராப்தி வேணும்னு சொல்லி அந்த ரிஷிட்ட போய் பிரார்த்தித்தோம். அப்பவே அந்த ரிஷி வேண்டாம்னு சொன்னார். நான் பழத்தை வாங்காம இருந்திருக்கலாம். இப்ப இந்த புள்ள இவர் நினைச்சிட்டு இவருக்கு இதெல்லாம் தெரியாது. இவர் இந்த பழத்தை பசுமாட்டை கொடுத்ததுன்னு தெரியாது. இந்த தன்னுடைய மனைவியுடைய சகோதரியுடைய புள்ள இவன் அப்படின்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இதெல்லாம் நிஜம் நினைச்சிட்டு இருக்காரு. நிஜம் நினைச்சிட்டு அப்பவே சொன்னார் அப்படின்னு சொல்லி ஆத்மதேவர் புரிஞ்சுட்டார். அன்னைக்கே ரிஷி வேண்டான்னு சொன்னார், பழத்தை வாங்காம வந்திருக்கலாம். இவ்வளவு மோசமா போயிடுத்து. ஆனா ஆத்மதேவருக்கு உண்மை தெரியாது. ரிஷி கொடுத்த பழத்தில் தான் இந்த கெட்ட பிள்ளை பிறந்து இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கார். அது மாட்டுக்கு போயிடுச்சுன்னு தெரியாது. ஏதோ தப்பா எடுத்து என்ன நினைத்து காட்டுக்கு போனார், உயிரை விட்டார். காட்டுக்கு போயிட்டு அந்த ரிஷி ஆத்மதேவன் உயிரை பிராணம் போயிட்டு இவர் போயிட்டார். பிள்ளையும் அந்த மனைவி 2 பேர் இருக்கா இல்லையா? அவ 2 பேர் இருக்க அந்த துந்துகாரியோடு நன்னா ஆடி பாடி இருந்துட்டு இருக்கார். ஆனா அந்த பிள்ளை விடலை. என்னென்ன கட்ட பழக்கங்கள் உண்டோ அத்தனை பற்றி பணத்தை வாங்கி நன்னா தூர்வாரியா செலவழிச்சுட்டே இருக்கார். செலவழிச்சு என்னென்ன பணம் பண்ணிட்டு இருக்கார். நிச்சயம் இருக்காது. இப்ப அவரை என்ன பண்ணிட்டா? தன்னுடைய தாய் என்னன்னா தன்னுடைய சகோதரியுடைய பிள்ளைதானே இவ. ஆனா இவரு தாய் ஸ்தானத்துல இவ தானே வளர்த்திருக்கா. இவளையும் கிணத்துல தள்ளிட்டா, இவளும் போயிட்டா. அப்ப ஆத்மதேவனும் போயாச்சு, துந்துபியும் போயாச்சு. இப்ப துந்துகாரி மட்டும் இருக்கான். துந்துகாரி மட்டும் இந்த துந்துகாரி இல்லையா? எத்தனை தீய பழக்கங்கள் அத்தனையும் இருக்கு. கடைசியில யாரையும் கொண்டு கொலை செய்யப்பட்டு அப்ப மட்டும் பெரிய போயிட்டு கடைசியில இவனுக்கு பிராணம் போயிடுச்சு. ஆவியா தெரிஞ்சுட்டு இருக்கான். ஒரு நன்மையும் பண்ணல. இப்படி தெரிஞ்சுட்டு இருக்காச்சு. இவனுக்கு முக்தியே கிடைக்கல. திண்டாடின்னு இருக்கான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பசுமாட்டுக்கு குழந்தை பிறந்துட்டோம் கோகர்ணன். அந்த கோகர்ணன் இவனுக்கு 2 பேரும் சகோதரன் தானே. யாரு? இந்த துந்துகாரின்றவன் சகோதரன் தானே. இந்த துந்துகாரி போயிட்டான்னு நினைச்சுட்டு அவர் என்ன பண்ணார்? இவனுக்கு தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டார். இவருக்கு தர்ப்பணம் காசியில போயிட்டு அதே மாதிரி இதுல போயிட்டு கங்கையில போயிட்டு தர்ப்பணம் இவரெல்லாம் பண்ணிட்டார். பண்ணி முடிச்சோடனே அந்த கோகர்ணன் ரொம்ப நல்லவன். யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ நன்னா சாஸ்திரம் வாசிச்சு நல்லவனாக காசி பட்டணம், அந்த காசி பட்டணத்துல நான் படுத்துட்டு இருக்கச்சு ஒரு சத்திரத்தை படுத்துன்னு தூக்கிட்டு இருக்கும்போது தடன்னு சப்தம் வருது. சப்தம் வருது. சப்தம் வந்த உடனே யார் இந்த ராத்திரியில தட்டுறா, யார் தட்டுறான்னு உடனே கதவை திறந்து பார்க்கறோம். கோர ரூபத்தோடு ஒருத்தர் வர்றார். ரூபத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படிப்பட்ட கோர ரூபத்தோடு ஒருத்தர் வந்தா யார் நீர்னு யார் கோகர்ணன் கேட்கிறார். அந்த துந்துகாரி தான் வந்திருக்கான். ஆனா அந்த துந்துகாரி யார் நீர்னு கேட்கிறான். நான் தான் உன் கூட பிறந்த துந்துகாரின்னு சொல்றான். நான் தான் உன் கூட பிறந்த துந்துகாரி, நான் உனக்காக கயா துந்துகாரின்னு சொன்ன உடனே இந்த கோகர்ணன் என்ன சொல்லலாம், உன்னை ஒருக்கா கயாசாரத்தெல்லாம் பண்ணிட்டேனே, நீ இல்லைன்னு நினைச்சிட்டேனே, நீ போயிட்டேன்னு நினைச்சுட்டேனே அப்படின்றான். வாஸ்துவ நான் போயிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு சின்ன கதை. என்ன ஆச்சுன்னா, இவன் சேத்திரம் போயிட்டு இருந்தானோ, துண்டுகாரி இறந்து போனான்னு இவனுக்கு செய்தி வந்த உடனே இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான். கூட பிறந்தவன் போயிட்டானே இவன் கயாசிராதம் எல்லாம் பண்ணான். கயாசிராதம் எல்லாம் பண்ணி கூட இவன் என்ன பண்ணான்? சொர்க்கத்துக்கும் போல மோட்சத்துக்கும் போல எங்கேயும் போகாம
இவனுக்கு வேண்டிய தர்ப்பணம் என்ன, தில தர்ப்பணம் என்ன, எல்லாமே பண்ணியும் பிண்ட பிரதானமும் பண்ணியும் கடைசியில கயக்கு சார்த்தம் பண்ணணும். இத்தனை சார்த்தம் பண்ணி இவனுக்கு முக்தி கிடைக்கல. கிடைக்காத வரையில இன்னும் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி ஏற்படாம இங்கேயும் அங்கேயும் சுற்றிண்டே இருக்கு அந்த ஆத்மா. ராத்திரி தன கதவை தத்த, நான் தான் துந்துகாரின்னு சொல்ல, உனக்காக 100 பிண்ட பிரதானம் பண்ணினேனே நான் அப்படின்னு சொல்ல, யாரு கோகர்ணன் சொல்ல, நான் பண்ணின பாவம், நான் பண்ண பாவம் 100 என்ன 1000 என்ன நீ 1,00,000 பண்ணாலும் போகாது. இவன் நிலத்தை உணர்ந்துருக்கான், போகாது. நீ எப்படியாவது எனக்கு விமோசனம் ஏற்படுத்தணும்னு தன்னுடைய கஷ்ட வாக்கிய எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொன்ன உடனே எத்தனை பிள்ளையாக வாழ்ந்த யோசித்தான் கோகர்ணன். ஊர் மக்கள் எல்லாம் கேட்டு பார்த்தான், ஒருத்தருக்கு வழி தெரியல. இவன் இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கானே, ஆவியா அலைஞ்சிட்டு இருக்கானே, இந்த பிசாசு ரூபத்தோட அலைஞ்சிட்டு இருக்கானே, இவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. யாராட்டும் கேட்டுதான் ஒன்னும் தெரியல. எத்தனை நாள் பிசாசு அலையிறது யோசித்தான் கோகர்ணன். ஊர் மக்களையும் கேட்டு பார்த்தா ஒன்னும் வழி தெரியல. நல்ல வேலையா சூரிய தேவன் போயிட்டே இருந்தான். பகலான சூரிய தேவன் வந்துருவானோ, சூரிய தேவன் போயிட்டே இருக்குச்சு. அந்த சூரிய தேவன் நிறுத்தி கேட்கறான், என்னுடைய கூட பிறந்தவனுக்கு நல்லது கிடைக்கணும், என்ன பண்ணணும்னு கேட்கறான். என்ன பண்ணணும்னு தெரியலையே, நீர் தான் நற்கதி சொல்லணும்னாங்க. அப்ப சூரிய தேவன் சொல்றா பாருங்க, பாகவதத்தை சொல்லு, அப்பதான் நல்ல கதி கிடைக்கணும்னு தெரிவிக்கிறான். யார் சொல்றா? சூரியன் சொல்றான். சூரியன் பாகவதத்தை சொல்லு, அப்பதான். ரொம்ப ஆச்சரியம் கோகர்ணனுக்கு. 100 சார்த்தம் பண்ணினா, 100 கயா சார்த்தம் பண்ணினாலும் கூட பாபம் போகலையே. 100 இப்ப இதெல்லாம் சொல்றச்சே நமக்கு என்ன தோணுனா, அப்பெல்லாம் நான் இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா அவன் முக்தி போயிடுவான்னு தோணுமோனோ. இப்படியே சொல்றேன். இதுதான் சாஸ்திரத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் என்ன, ஒண்ணுமில்லை. இப்ப 100 கயாசாதம் பண்ணியாச்சுன்னா முக்தி போவான்னு இருக்கே சுவாமி. இப்ப நம்ம அந்த மாதிரி போலாமா? போக முடியாது. ஏன் சொல்றேன்னா, இது சாத்தியோபாய், தன் முயற்சியால முக்தி போகுது. நம்ம சம்பிரதாயம் இது கிடையாது, தன் முயற்சியே கிடையாது, பகவத் அனுகிரகத்தால போறோம். அப்பெல்லாம் இது பண்றபடியால போறது, பண்ணாதபடியால போகாம இருப்பது ரெண்டுமே கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு பகவத் அனுகிரகம் இருந்தா போறோம், இந்த ஆத்மா பகவத் அனுகிரகம் இல்லைன்னா கிடையாது. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க சாத்தியோபாய நிஷ்டர்கள் அப்படின்னா தன் முயற்சியாலே முக்தி அடையக்கூடிய தன்மை இங்கு. இதெல்லாம் உபாசகன். அதனால இங்க அந்த மாதிரி நிலை வருது. இத சொல்லிட்டு திருப்பி நம்ம ரகசிய கிரந்தத்துக்கு போகும்போது, சுவாமி நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னேலே சுவாமி, இதுக்குதான் பேசிட்டு இருக்காரு, அந்த காலம் அப்படியா இந்த காலம் முடியான்னு கேட்கப்படாது. இது சொல்ல வந்தேன்னா, 1000 100 கயாசாதம் பண்ண பாப்பம் போகலன்னா, ஆனால் பாகவதம் சொன்னால் போகுமான்னு இவ கேட்கிறான். யார்? கோகர்ணன் கேட்கிறான். போகுமான்னு கேட்க, நீ செய் ஸ்ரத்தையோடு, யார்? சூரிய பகவான் தெரிவார். நீ செய் ஸ்ரத்தையோடு செய், அத்தனையும் பண்ணும். சரின்னு உட்கார்ந்தான். அப்ப கோகர்ணன் போறான். இப்ப இந்த பிசாசு அதான் இந்த துந்துகாரி, அவன் பிசாசு ரூபத்துல வந்துட்டான். அவிதனம் வந்திருக்கு. அந்த துந்துகாரி பிசாசு கேட்கறது, விமோசம் போயிடுச்சுன்னா எனக்கு அத்தாட்சி என்ன, எனக்கு நல்ல கதி கிடைக்கிறது, எனக்கு அத்தாட்சி என்ன, அந்த பிசாசு கேட்கறது. அப்ப ஒண்ணுமில்லை, பக்கத்துல ஒரு மூங்கில் மரம் இருக்கு. அந்த மூங்கில் மரம் கம்பியை வச்சுட்டு இருக்கா, அதுல 7 கண்கள் இருக்கு. 7 கண்கள் இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவை சொல்லிட்டே வருவேன். சொல்லிட்டே வரச்சு ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணின உடனே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண் வெடிக்கும். 7வது நாள் 7வது கண் வெடிக்கும். 7வது கண் வெடிச்ச உடனே நீ ஓடி போயிடுவேன், பிசாசு ஓடி போயிடும், உனக்கு மிக்தி குட்டும். இதனால்தான் 7 நாள் பாராயணம். நல்லா புரியுறதா? 7 நாள் பாராயணம்னா இது ஒரு காரணம். அந்த மாதிரி நிலையில நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அடியன் பண்ணினா தவறு இல்லை, தவறுன்னு அடியன் சொல்லவே இல்லை. ஏன்னா 2-3 பேர் அடியிட்டு கேட்டேன், என்ன சுவாமி 7 நாள் பாராயணம் தானே எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, நீர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன்னா? ஒன்றும் தவறு கிடையாது, தாராளமா 7 நாள் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன, அந்த 7 கண்ணு இருக்கக்கூடிய அந்த மூங்கில் அது ஒண்ணு வெடிக்கும். ஒவ்வொரு நாள் பாராயணம் பண்றது ஒவ்வொரு கண்ணு வெடிக்கும். 7வது நாள் பண்ணும்போது 7வது கண் வெடிக்கும். நான் விட்டு போயிடுவேன் என்றது பிசாசு. அதே போல மூங்கில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்ணு வெடிக்க ஆரம்பிச்சது. பெரிய சப்தம் கேட்டு ஒவ்வொன்றும் தடால் தடால்னு வெடிச்சது. 7ஆம் நாள் மொத்த உடனே வச்சு பெரிய விமானம் வந்துட்டு, தங்க சப்பரம் வந்துட்டு, அந்த தங்க சப்பரத்தை உட்கார்ந்துட்டு முக்கிய அழைத்து கொண்டு போயிட்டு. ரொம்ப ஆச்சரியம் கோகர்ணனுக்கு. அப்ப சூரிய பகவானை பார்த்து கேட்கிறான், என்ன நல்லா பாத்துக்கோ, சூரிய பகவானை பார்த்து கேட்கிறான். அடியே சுருக்கமா சொல்றேன், என்ன கோகர்ணன். அப்ப படித்த எனக்கு மோட்சம் இருக்கா இல்லையா? இவன் வாசிச்சிருக்காரு.
படிச்சது இவன் தான். அந்த பிசாசு கேட்டுது, ஒண்ணும் பண்ணல. எனக்கு மோட்சம் எனக்கு உனக்கு உனக்கு எனக்கு இல்லையான்னு கேட்கிறார் சூரிய பகவான். நான் தானே வாச்சேன், நான் தானே பாராயணம் பண்ணேன், எனக்கு இல்லையா? உனக்கு கோலோகம் உண்டு, உனக்கு இப்போதைக்கு கோலோகம் உண்டு. அப்பனா நான் எப்ப முக்தி போவேன்னு கேட்கிறாரு. எப்ப முக்தி? நீ ரொம்ப நல்லா வாசிருக்க, அதனால இன்னொரு தடவை நீ வாசி, இன்னொரு தடவை வாசிச்சேன்னா முக்தி கட்டுன்றது. இது என்ன சுவாமி இது போறேன்னா பிரியத்துக்காக சொல்றேன். அடி காலட்சம் பண்ணிட்டே இருக்கேன், காலட்சம் முடிஞ்ச உடனே இந்த சாத்தவர் ஆயிரத்து வச்சுக்க பாகவதம், உங்களுக்கு எல்லாம் மோட்சம் கட்டுறதுன்னு வச்சுக்கோ. அடி எனக்கு கிடைக்கல, என்ன சுவாமி சொன்னா எனக்கு கிடைக்கலன்னா இன்னொரு தடவை சொல்லு போகும்னா, இது தவறா இல்லையா? ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா இன்னைக்குமே சாமான்யமா ஒரு நிறுவனத்துல நல்ல வேலை செய்யற ஆட்கள் இருப்பாங்க, அவள்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துருவா. நீ தான்ப்பா நல்லா பண்ணிட்டு இருக்க, என்ன பண்றது, அவ சரியா பண்ணல, அவ பண்ணா கூட திருப்பி உன்ட்டுதான் வரப்போகுது, நீயே பண்ணிடு சொல்லிருக்க இல்லையா? அப்ப எல்லா வேலையும் ஒருத்தருக்கு கொடுக்குறா இல்லையா? அதே போலதான் இது என்னல. அப்பன்னா இத இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாகவதத்தை எத்தனை தடவை வேணா திரும்பி திரும்ப 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 பாராயணம் பண்ணலாம், எத்தனை தடவை வேணா பாராயணம் பண்ணும். பாராயணம் பண்ணு கேட்டிருக்க இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தனா, அப்ப ரெண்டாவது தடவை சொல்லி கோகர்ணன் முக்தி அடைந்தான்னு சரித்திரம் இருக்கு. நாரதர் சொல்றாரு, இந்த கதையெல்லாம் நாரதர் அங்க சொல்றாரு, கோகர்ணன் முக்தி அடைந்தான். அப்ப அங்க இருக்கக்கூடிய திந்துகாரி அவன் பிசாசு ரூபத்தில் இருந்தாலும் அவனுக்கு முக்தி கிடைச்சிருக்கு. எதனால? பாகவதத்தை கேட்டபடியால் முக்தி கிடைச்சிருக்கு. இத்தனை பேர் சரி. உடனே கோகர்ணன் உடல இத்தனை பேரும் கேட்டிருக்காளே, இத்தனை பேரும் கேட்டிருக்கா இல்லையா? பிசாசும் கேட்டது, ஆனா இத்தனை பேருக்கும் கிடைக்கல, பிசாசுக்கு மட்டும் கிடைச்சது. அது எப்படி? இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். இப்ப பிசாசு மட்டும் மோட்சம் கிடைச்சது, முக்தி கிடைச்சது. நிறைய பேர் இப்ப கோகர்ணன் சொல்றது நிறைய பேர் கேட்டிருப்பா இல்லையா? அவளுக்கெல்லாம் கிடைக்கலையே சுவாமி, பிசாசு கிடைச்சது எப்படி? பாருங்க, அது எப்படி எப்படி இது என்ன? ரிஷிக்கு ரொம்ப வேண்டிய விஷ்ணு தூதர்களே, ஏன் ஏன் இந்த மாதிரி பேதம்? என்ன ஹரிக்கு வேண்டிய விஷ்ணு தூதரை பார்த்து கேட்கிறா கோகர்ணன். விஷ்ணு தூதர்களை சூரியனை மாத்த கேட்டார், மேற்கொண்டு விஷ்ணு தூதர்களை பார்த்து கேட்கிறார். ஹரிக்கு வேண்டியவர்கள் விஷ்ணு தூதர்கள், அந்த விஷ்ணு தூதரை பார்த்து கேட்கிறார், அது என்ன பேதம் பார்க்கிறேன்? பிசாசுக்கு மட்டும் கொடுத்தேன், அவளுக்கெல்லாம் என்ன எல்லாருக்கும் ஒரே பயன் கிடையாதா? இப்ப கேட்டுட்டே இருக்கா, கேட்டுட்டே இருக்கிறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரே பயன் கிடையாதா? இதுலதான் நமக்கு சந்தேகம் வரும். எல்லாருக்கும் ஒரே பயன் கிடைக்க வேண்டாமா? இவன் நன்ன பாருங்க, இவர் கேட்கிறார், அவர் கேட்கிறார், அனைவருக்கும் ஒரே பலன் கிட்டுமா என்றால், இப்ப இந்த இவெல்லாம் என்ன சொல்றார்? அது அடி எனக்கு தெரியாது, அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாப்போம் பாருங்க. அதாவது என்ன பாருங்க, இப்ப இத்தனை பேர் நீங்க கேட்கிற இல்லையா, ஒண்ணும் வேண்டாம். இது சாத்துவார் அன்னைக்கு பெருமாளை எழுட்டார் வச்சுக்கோ, கண்ணனே வந்துட்டார், கண்ணன் வந்துட்டார். என்னைக்கு சாத்துவார் அன்னைக்கு தெரியாது, என்னைக்குன்னு கேட்டுறாரு. சாத்துவார் அன்னைக்கு கண்ணன் வந்துட்டார், நீங்க எல்லாம் கேட்டுக்கிறணும், கேட்டுருக்கல, உங்களுக்கு எல்லாம் மோசம் கொடுக்குறான்னு வந்துட்டேன்னா நம்ம எல்லாம் போவோமா? அடியே இல்லை, தெரிஞ்சிருந்தா பாகவத சொல்லாமையா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் பக்குவப்படலை, அடியேன் படலை, அடியேன்னு தான் சொல்றோம், உங்களை சொல்ல வேண்டாம். அடியே இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம். இப்ப இவர் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, இவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அதாவது பதில் சொல்றாரு பாருங்க, யாரு? ஹரிதாசர்கள் விஷ்ணு பதில் சொல்றா, எப்போதும் கேட்டது உண்மைதான், எல்லாரும் கேட்பது உண்மைதான், கேட்டார்களே, கேட்டதை பல பேர் நினைக்கவில்லை. எக்ஸலண்டா சொல்றார் பாருங்க, இதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் கேட்டது உண்மைதான். விஷ்ணு தூதர்கள் இதுக்கு சமாதானம் சொல்றா, எல்லாரும் கேட்டது உண்மைதான், கேட்டார்களே தவிர கேட்டதை பல பேர் நினைக்கல. சுவாமி 1.5 மணி நேரம் காலட்சேபம் பண்ணார், நன்னதான் இருந்து நினைக்கட்டேன், திரும்பி ஆத்துக்கு போய் ஆத்துலதான் இருந்துட்டு இருக்கா, நினைக்கிறமோ நினைக்கல. சரி சுவாமி, உடனே கோகர்ணன் உடல, பல பேர் நினைச்சிருப்பாளே, நீ நினைக்கலன்னு சொன்னீங்கன்னோ, பல பேர் நினைச்சிருப்பாளே அப்படின்னா, நினைச்சிருப்பாருன்னு சொல்லி கோகர்ணன் கேட்டேன். நினைத்ததை யாரும் பல பேர் என்ன பண்ணா நடைமுறைப்படுத்தலையே. முதல்ல சொன்னது நினைச்சிருக்க மாட்டான்னு, நினைக்கலன்னாலே நமக்கு முக்தி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர் நினைச்சிருப்பாரு, பல பேர் நினைச்சிருக்க மாட்டான், சில பேர் நினைச்சிருப்பாரு, ஏன்னா யாருமே போல, அந்த பிசாசு தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் 2வது தடவை கோகர்ணன் போயிருக்காங்க. அப்ப பல பேர் நினைச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னேன். வாஸ்துவம், பல பேர் நினைச்சிருந்தானோ, நான் என்ன சொல்றேன்,
பல பேர் நினைச்சிருந்தாலும் ஆனா சில பேர் தான் நடைமுறைப்படுத்தியிருப்பா. நான் நடைமுறைப்படுத்தலையேன்னா என்ன நினைச்சது நடைமுறை பிராக்டிஸ்ல கொண்டு வரணுமோ, அனுஷ்டானத்தை கொண்டு வரணும், பண்ணலையேன்னா சரி சுவாமி, நீ நினைக்கிற மாதிரி பல பேர் பிராக்டிஸ்ல கொண்டு வந்திருக்க மாட்டா. ஆனா சில பேர் பிராக்டிஸ்ல கொண்டு வந்திருக்கலாமோனு அப்படின்னு கோகர்ணன் கேட்ட. அப்ப கிடைத்திருக்கு யார் பிராக்டிஸ்ல கொண்டு வந்திருக்காரோ அவளுக்கும் கிடைக்கலையே சுவாமின்னார். பிராக்டிஸ்ல கொண்டு வந்திருப்பா, ஆனா அவளுக்கு ஆசை இருக்கணுமே. ஆசை இருந்தா தான் உண்டு. ஆசை இருக்கிறதா தெரியல, அதனால யாருக்கும் கிடைக்கல. இப்ப 4 காரணம் எடுத்துருக்கோம். நன்னா புரிஞ்சுக்கணும். இதைதான் நம்ம பிரதானமா எடுத்துக்கணும். முதல் நிலை, முதல்ல பல பேர் கேட்டதை நினைக்கல. கேட்டுட்டா எல்லாருமே, கேட்டதை மறுபடியும் நினைக்கல. இதெல்லாம் நம்ம பண்ணணும். இது பாகவதத்துக்கு மட்டுமல்ல, எல்லா காலக்ஷேபத்துக்கும் இதுதான். அதனாலதான் அநேகமா நோட்ஸ் எழுதி, நேற்று கூட பார்த்தோம், நோட்ஸ் எழுதணும். இதனால்தான் நோட்ஸ் எழுதியாச்சுன்னு வச்சுக்கோ, உடனே அந்த நினைவு வரும். அந்த நினைவு வந்தாலே அதனுடைய பிராக்டிஸ் நம்ம மனசுல படும். ஓரளவுக்கு பண்றோமோ இல்லையா அது விஷயம், பண்ணணுமேங்கிற ஒரு தூண்டுகோள் வரும். அந்த தூண்டுகோள் வந்தாலே ஒரு ஆசை வந்துடும். அது வரைக்கும் வந்து ஒரு மனம் அது இன்னைக்கு நிறைய போயிடுத்து. ஏன் போயிடுத்து என்னமா, அவளுக்கு நேரம் இல்லை. இந்த 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 1.5 மணி நேரமே எத்தனையோ காரியத்தை ஒதுக்கி கொண்டுதான் இங்க வர. அடியா தெரியறது ஒண்ணும் அவளுக்கு குத்தம் இல்லை. எத்தனையோ அவளுக்கு ஒண்ணும் இல்லை, ஃப்ரீயா இருக்கா, அவ படி படுத்துட்டு இருக்கா, அதனால இங்க வந்து உட்கார்ந்தாலும் அடிய சொல்லவே வரல. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய பிஸி தான். அவர்கள் தங்கள் காலத்திலே பூர்ணமா பிஸியா இருக்கா. இருந்தாலும் இதை மறுபடியும் நினைக்கணும், நினைக்கிறது இல்லை. நினைச்சாலும் அந்த நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் அதை கடைபிடிக்கணுமோ, அதை கடைபிடிச்சாலும் அதுல ஆசை இல்லை. ஆசை இல்லாதபடியில போகல. அப்ப என்ன, கடைசியில ஆசை இருக்கணுமா அதுக்குன்னா, அதனால்தான் முக்தி கபா போகலன்னு சொல்லி. அப்ப இந்த பிரேதம் மட்டும் போயிடுத்தேன். பிரேதம் என்ன, இந்த பிசாசு அது மட்டும் முக்தி போயிடுத்தேன்னா அது ஆசைப்பட்டது. அது என்னமா சுவாமி ஆசைப்படுதுன்னா, அதைத்தான் முதல்ல இருந்து நான் கஷ்டத்துல இருக்கேன், இதுல இருந்து வெளில வரணும் துடிச்சுட்டே இருக்காது. அந்த துந்துகார் என்ன பண்ணிட்டு முதல்ல இருந்து துடிக்கிறதுனும், நான் கஷ்டத்துல இருக்கேன் துடிக்கிறதுனும். இதனால்தான் என்ன பாத்துக்கோ, நமக்கு சிரமத்தை கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விதத்தை அது நல்லதுன்னு நினைக்கணும். சிரமம் நமக்கு இருந்தா தான் பகவான் திருவடி அடையணுன்ற ஒரு வைராக்கியம் நமக்கு வரும். நமக்கு ஆனந்தமா வச்சுட்டு தான் வச்சுக்க, அந்த வைராக்கியம் வருமா? நான் சுவாமி ஒரு 2 ஜென்மா இங்க வந்துட்டு போனா என்ன, நன்னா இருக்கு. ஏன் சுவாமி நான் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே. சரி, இந்த ஜென்மாவே வரேன். ஒரு 100 வயசு பேத்திக்கு பேரம் பிறக்கணும், பேத்திக்கு இன்னொரு புள்ள பிறக்கணும், அது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன், அது பார்த்துட்டு நான் வந்துள்ளேன்னு அப்படின்னு சொல்லி வரணும். அந்த நிலையில நமக்கு ஏற்படும். அந்த வைராக்கியம் வராது. அதே சிரமத்தை கொடுத்தா வச்சுக்கேன். இப்ப இந்த பிசாசு எதுல இருக்கு? சிரமத்துல இருக்கு. எனக்கு வேண்டாம் முதல்ல இருந்து அதுல திட அத்தியாவசாயம் பூர்ணமா இருக்கிறபடியாலே அப்ப அந்த வேகம் மற்ற பேருக்கு வரல. நான் முக்தி போகணும். ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போது எனக்கு முக்தி தான் கோகர்ணனை பிரார்த்திச்சுட்டே இருக்கு. அப்ப கோகர்ணன் இந்த வார்த்தை சொல்லும் போது உன்னிப்பா கேட்கறது எனக்கு இதனால முக்தின்னு கேட்கறதுனோ, அதனால அதை இது. ஆனா இந்த முக்தி கொடுக்குறான் இல்லையா, இது ஏனோ தானே இருந்தா நிச்சயமா முக்தி கிடைக்காது. கேட்கணும் சுவாமி, அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் ஸ்ரத்தையோடு கேட்கணும்னு அடிய சொல்லுங்க. அடிய குறை சொல்றதுக்காக சொல்ல, ஸ்ரத்தையோடு கேட்கணும். அது அடிய சொல்றது மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் ஸ்ரத்தையோடு கேட்கணும். ஸ்ரத்தையோடு கேட்டா என்ன சுவாமி, பகவான் அதுக்கு உண்டான பலத்தை கொடுக்குறாரு. உடனே நம்ம ஸ்ரத்தையோடு கேட்டா கொடுப்பாரா சுவாமி? இந்த மாதிரி கேட்டு தான் நிச்சயமா கொடுக்க மாட்டேன். கேட்கறதே பிரயோஜனம், கேட்கறதோட ஸ்ரத்தை இருக்கணும். ஸ்ரத்தையோடு பண்ணணும் தான் சொல்லி, அதுதான் அதுக்கு சார்த்தமே பேரு. எல்லா காரியத்துக்கும் பேரு சார்த்தம் தான் பேரு. ஸ்ரத்தையோடு பண்ணப்படுவதுதான் சார்த்தம்னு பேரு. இருக்கட்டும். அப்படி இருந்துச்சு. அப்ப வேண்டியவருக்கும் நான் மற்றவாள் தரமாட்டான். நான் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது கவனம் ஒண்ணும் இல்லை, கேட்டுட்டே இருக்கும். காலட்சுமி கேட்டுட்டு இருக்கிறது, யாராவது கதவை திறந்தா உடனே அங்கதான் நம்ம மனசு போறது. யாராவது பேசினா அங்கதான் நம்ம மனசு போறது. நமக்கு இப்ப அடுப்பங்கள் ஏதோ வச்சிருக்கோமே, அது என்ன ஆச்சுன்னு அங்க மனசு போறது. 10:30 மணிக்கு அவ வரனால அவ வந்தா என்ன பண்றது, அங்க மனசு போறது.
இந்த மாதிரி இருக்கணும். அதனால அப்ப அதன் பயன் போயிடுறது. இங்கே இருக்கணும். அந்த ஸ்ரத்தை என்றது என்னன்னா, இதை தவிர பக்கத்துல பாம்பு ஊறினா கூட தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இருந்துட்டு அந்த பயன்படும். அந்த பயன்படும். இல்லைன்னா அந்த பயன்படும். அப்ப அதே போல ஜபம் பண்ணும்போது எதையோ நினைச்சு ஜபம் பண்ணினா அந்த பயணம் போயிடும். ஜபம் பண்ணும்போது எதையோ நினைச்சு ஜபம் பண்ணா கவனமா. அதே போல நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது கவனமின்மையால் அப்படி போயிட்டு இருக்கும். கவனமின்மையால் பலதை விட்டு விடுறோம் இல்லையா, அதனுடைய பயணம் போயிடும். ஆக பாட்டை சொல்லும் போதும் அதை அர்த்தம் நல்லா பார்த்துக்கோ. செவ்வாய்க்காலம் சேவிக்கிறோமோனோ, அதை சேவிக்கும் போது அதோடைய அர்த்தத்தை நினைக்காம பாட்டை சொன்னா அதன் பயணம் போயிடும். அப்ப சேவாக்காலம் பண்றவா அத்தனை பேரும் அந்த பயணம் தெரிஞ்சுன்னு தான் சொல்லணும்னு சொல்லவே இல்லை சுவாமி. அப்படி சொல்லலை. அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பண்ண வச்சுக்கே, இன்னும் நமக்கு அனுபவத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும் அந்த பெண்ணா. ஆக மொத்தத்துல கேட்டாலோ பேசினாலோ ஓடினாலோ அதே போல செலுத்தினாலோ எப்போதும் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? கிருஷ்ணனின் ஸ்மரணம் இருக்கணும். கேட்கும் போதும் கிருஷ்ணனுடைய ஞாபகம் இருக்கணும். ஓடும் போது கிருஷ்ணனுடைய ஞாபகம் இருக்கணும். இருக்கும்போதும் கிருஷ்ணனுடைய ஞாபகம் இருக்கணும். அந்த ஞாபகம் இருந்தா கண்டிப்பா கட்டும் அப்படின்னு இருக்கார். அப்படின்னா இது நம்ம செய்யணுமே. நம்ம எல்லா வேலையும் செய்வோம். ஆனா அந்தந்த சமயத்தில் பகவான் நினைத்து செய்வதை விட்டுடுறோம். அதுதான் முக்கியம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருப்போம். அந்தந்த பகவான் நினைக்கிறோமானோ, அந்த ஒண்ணுமில்லை 108 பிரதட்சணம் பண்றோமோனோ, பிரதட்சணம் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோ, இது ரொம்ப முக்கியமானது. பிரதட்சணம் பண்ணும்போது பிரதட்சணம் பண்ணா இந்த பலன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு கிட்டு கிட்டு கிட்டுன்னு எத்தனை ஸ்பீடா போகணும், எத்தனை வேகமா போயிட்டே இருப்போம். அப்பன்னா அந்த கர்மாலதான் இவனுடைய புத்தி செலுத்துதே. அந்த கர்மா எதுக்காக பண்ற அந்த பகவானுடைய தியானம் பண்ணணுமே அந்த புத்தி வரமாட்டேன்றது. சித்தனும் சுவாமி 10-108 சொல்லியிருக்காரு. ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு, சுத்தனும் சொல்லியிருக்காரு. அப்படியே சுத்திட்டே இருக்கேன். பிரயோஜனம் இல்லை. அப்ப கர்மா பிரயோஜனம் இல்லை. அப்ப என்னன்னா கர்மாவை மட்டும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. கேவல கர்மா மட்டும் இருந்தா அது போயிடும். உண்மையான கர்மா என்பது பகவத் தியானம் பண்ணணும். அதை நம்ம பண்றது இல்லை. அப்ப கோகர்ணனுக்கு கிடைத்த பதில் வேதம் மட்டும்தான் கர்ணனுக்கு கிடைச்சதுன்னா, ஏன்னா லட்சியவாதி அதுல இருந்தா இல்லையா, அதனால அதை கிடைச்சதுன்னு தெரிவிக்கிறார். மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் தெரிவிக்கிறார் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு முதல் ஸ்கந்தத்திலிருந்து ஆரம்பிக்கணும். என்னன்றது நாளை தினம் ஆரம்பிக்கணும். ஆழ்வாரும் திருமானார்ஜிய திருவிழேசனும் ஆச்சாரியன் திருவிழேசனும் பாகவதாறு திருவடிகளே இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நாளை சாயங்காலம் காலட்சேபம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹரியன் சுவாமி. தன்யவாதம் சுவாமி. ஸ்ரீமதி சுவாமி திருவடிகளை சுவாமி, இப்ப நம்ம சம்பிரதாயத்துல புக்தி பக்தி யோகம் அல்லது பிரபத்தி யோகம்ன்ற 2 மூலமா தானே கிடைக்கிற மாதிரி சொல்லி. இப்ப இந்த பாகவதம் சிரவணம் பண்றது அதனால முக்தி கிடைக்கும்ன்றது எப்படி சுவாமி? அதை எப்படி எடுத்துக்கணும்? இது பக்தியை மூட்டி பக்தி யோகத்தை மூட்டி இது பக்தி யோகம். இது பக்தி யோகம். என்னுடைய முயற்சியால முக்தி இது. பக்தி யோகம்னா அந்த 32 வித்தைகள் அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து அது அதுல பக்தி யோகம் சொல்லியிருக்கு. தனியாதான் எங்க இருக்கான் பவன். பாகவத சிரவணமோ பாகவத பாராயணமோ பக்தி யோகத்தோட அங்கமா எடுத்துட்டு, அதனால பக்தி யோகம் தான். பாகவதம் பக்தி யோகம் தான். அது உபாசனம் தான். அது சித்தோபாயம் கிடையாது, சாத்தியோபாயம். என்னால் பாகவதம் சொல்லப்பட்டபடியாலே பகவான் ஆனந்தப்பட்டு எனக்கு முக்தி கொடுக்கிறான். இது சாத்தியோபாயம், சித்தோபாயம் கிடையாது. பட் பெருமாள் தான் கொடுக்கிறார். ரெண்டுத்துக்குமே பெருமாள் தான் கொடுக்கிறாரு. ஆனா இது பண்ணபடியாலே கொடுக்கிறார். சோ அதை எதிர்பார்க்கிறாரு பெருமாள். ஆனா ஒரு வியாஜமா எதிர்பார்க்கிறாரு. சரி, இப்ப ஒண்ணு கேட்கிறேன். அப்பனா இத பண்ணபடியால கொடுக்கிறார், நம்முடைய சொரூப விருத்தம் தானே? ஆமா சுவாமி. ஏன்னா என்ன கட்டுங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, எல்லாரும் இருங்கோ. இதை பண்ணபடியால கொடுக்குறான்னா அப்ப இது நான் பண்ணிட்டேன்,
பகவான் மோட்சம் கொடுக்கிறார். ஆனா என்னுடைய சொரூபம் என்ன? அவனாலே நான் ரட்சிக்கப்பட வேண்டும், மோட்சத்துக்கு என் முயற்சி கூடாது. அப்ப நான் இது பண்ணப்படாதே சுவாமி, அப்ப பாகவதம் நான் சொல்லப்படாது, இப்ப நிறுத்திடுறேன் அப்படின்னா சொல்லலாம். இப்பதானே சுவாமி சொன்னேன், அப்ப நான் என்னுடைய முயற்சியால கூடாதுன்னு சொன்னேன்னா பாகவதம் சொல்லி இன்பத்துக்காக சொல்றேனே தவிர இத சொன்னபடியால முக்தின்னு நான் கேட்கல. புரியுறத? அதை கைங்கரியமா செய்யணும், கைங்கரியம் பண்றேன், பகவத் பிரீத்தியர்த்தமா செய்யணும். தாராளமா பண்ணலாம், எந்த தவறும் கிடையாது. சோ இதான் ஒரு பிரபன்னனுடைய லட்சணம் வந்து இப்படிதான். சோ பாகவதத்தை 2 பேருமே, ஒரு பக்தனும் பிரபன்னனும் 2 பேருமே ஒரே மாதிரி சிரவணம் பண்ணாலும் இவரோட மனநிலை வந்து இவருடைய நினைவுக்கு அவருடைய நினைவுக்கு வித்தியாசம் உண்டு. சிரவணம் பண்றபடியாலே பகவான் முக்தி கொடுக்கிறான், இது பக்தனுடைய நினைவு. சிரவணம் பண்ணுவதே பிரயோஜனம், இது பிரபன்னனுடைய நினைவு. சூப்பர் சுவாமி. சுவாமி, அப்ப இப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இல்ல, சிரவணம் பண்ணாலும் அதை நினைவுல கொண்டு வரணும், நினைவுல கொண்டு வந்தது அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்ரத்த, அந்த இது வரணும், ஆசை வரணும் அப்படிலாம் சொன்ன இல்ல, இதெல்லாம் பக்தனுக்கு தானே? அது 2 பேருக்குமே உண்டு, 2 பேருக்குமே உண்டு, பக்தனுக்கும் உண்டு, பிரபன்னனுக்கும் உண்டு. இப்ப நான் வந்து சிரவணம் பண்ணிட்டேன் சுவாமி, எனக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை, நான் பேசாம இருக்கேன், எனக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை, நான் பேசாம இருக்கேன்னு அனுஷ்டானத்திலேயோ இல்ல ஆச்சாரத்திலேயோ எனக்கு அது மேல ஒரு பிரீத்தியோ இல்லைன்னா எனக்கு மோட்சம் கிடைக்காது. நான் பிரபன்னனா இருந்தாலும் அந்த கடைசியில சொன்ன வார்த்தை 2 பேருக்குமே பொது. அது அதாவது ஆசை 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 நிச்சயமா இருக்கணும். உங்க ராகம்னு பேர் இருக்கு, ராகம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை, பகவான் கொடுக்க மாட்டார். உனக்கு மோட்சத்துக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி கொடுப்பாரு? தேக அவசான முக்தின்னு நம்ம பிரபன்னர்களுக்கு எல்லாம் ஒரு தேகாவசான முக்தி, இந்த தேகத்தை உனக்கு முக்தி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார், ஆனா எனக்கு ஆசை இல்லை, கொடுப்பாரா? ஆசை இல்லைன்னா அது பெறுவதற்குண்டான தகுதி என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்ப பெறுவதற்குண்டான தகுதி என்கிட்ட இல்லாத போது அவர் என்னமா கொடுப்பாரு? சுவாமி, அப்ப ஒரு பிரபன்னன் பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் கண்டிப்பா ஆசையை வளர்த்துக்கணும். நிச்சயமா ஆசை இருக்கணும், ஆசை நிச்சயமா இருக்கணும். ஆசை பக்தனுக்கும் இருக்கணும், பிரபன்னனுக்கும் இருக்கணும், அதுல சந்தேகமே இல்லை. என்ன ஒண்ணு, இவன் வந்து இத கைங்கரிய புத்தியா பண்றான், அவன் வந்து அதை பண்றபடியால கொடுக்கறான். கொஞ்சம் துளி அகங்காரம் அவன்கிட்ட இருக்கும். யார்கிட்ட? பக்தனிடத்துல. இவன்கிட்ட அந்த அகங்காரம் கூடாது. நான் பண்ணல, இப்ப சரணாகி பண்ணினேன், சரணாகி நான் பண்ணல, நீ தான் பண்ணி வைத்துக் கொண்டாய், அதுதான் பிரபன்னுடைய நிலை. சுவாமி, அதே மாதிரி ஆசைன்றது இந்த உலோகத்துல வந்து ஒரு வெறுப்பு, அதுவும் வரணும். அதான் வைராக்கியம். சொல்லுங்கம்மா. சுவாமி, பிரபன்னனாலே ஆசை உள்ளவன்றது அர்த்தம் கிடையாது சுவாமி. பகவான் மேல ஆசை உள்ளவன் வேணா வச்சுக்கலாமே தவிர வைராக்கியம் இருக்கணும். பகவானை தவிர மற்ற விஷயத்தில் வைராக்கியம் இருக்கணும். அவதான் பிரபன்னனா சுவாமி? அவன் தான் பிரபன்னன். நமக்கு எப்படி இருக்குன்னா மற்ற விஷயத்துல வைராக்கியம் இருக்கிறத காட்டலாம், பகவான்கிட்ட வைராக்கியம் இருக்கு, அவர் வேண்டாம், மற்ற விஷயம் எனக்கு வேணும், அப்படிதான் நாம இருக்கோம். பகவான்கிட்ட வைராக்கியம் இருக்கப்படாது, மற்ற விஷயத்துல வைராக்கியம் இருக்கணும். பகவான்கிட்ட எப்படி இருக்கணும்? ஆசை இருக்கணும், ராகம் இருக்கணும், அதை நம்ம வச்சுக்கணும். இல்ல, சரணாகதி நிஷ்டர்கள் தானே பிரபன்னர்கள், அப்படி இல்லையா? சரணாகதி நிஷ்டர்கள் தான். நான் சரணாகதி பண்ணிட்டேன், அதனாலதான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன், இது ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொல்லுவேன் அடிக்கடி. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரணாகதி ரிசர்வேஷன் கிடையாது. இப்ப நான் சரணாகதி பண்ணிட்டு எனக்கு கொடுக்க மாட்டாளா? ஆசை இருந்தா தான். அப்ப சரணாகதி என்ன சுவாமி? கொடுக்க வரச்சே உண்டான தகுதி என்கிட்ட இருக்குன்னு தெரிவிப்புதான் சரணாகதி. நான் தகுதி படைத்தவன், அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் உத்தியோகத்துக்கு, நல்லா புரிஞ்சுக்கோ, உத்தியோகத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 100 பேர் போட்டிருக்கா, ஆனா 10 பேருக்கு தான் அங்க உத்தியோகம் இருக்கு. சுவாமி எனக்கு வந்து அவ்வளவு தூரம் எனக்கு வந்து படிப்பு, எனக்கு வந்து அவ்வளவு மார்க்கும் இல்லை, கிடைக்குமா கிடைக்காத சந்தேகமா இருந்தது. ஒருத்தர் சொன்னார், சுவாமி எதுக்கு சுவாமி உத்தியோகம் இல்லை, இப்ப அப்ளிகேஷன் போட வேண்டாம்னார். சரி, அப்ளிகேஷன் போடலைன்னா அது கிடைக்குமா? கிடைக்க போறது இல்லை, அந்த உத்தியோகம் கிடைக்க போறது.
அப்ளிகேஷன் போட்டேன், போடுறதுக்காக கிடைக்குமா? அவ கொடுத்தாதான் கிடைக்க போறது. அப்ப போடலைன்னா கிடைக்காது. அப்ப போட்டது எதுக்குன்னா அவ கொடுக்கறச்சே அதை கிடைப்பது ஏற்றுக்கொள்வதற்குண்டான தகுதி தான் அப்ளிகேஷன். அதே தான் சொன்னாங்க. கிருஷ்ணா புரியுறதா? அருமை அருமைமா, உண்மை சுவாமி, அருமை. சுவாமி அப்ப நம்ம சரணாகதி பண்ணினதுக்கு அப்புறம் இந்த ஆசையை வளர்த்துக்கிறது தான் நம்மளுடைய பிரதான ஜாப். நிச்சயமா உண்டு. சரணாகதி பண்ணிட்டு நான் ரயில் ரிசர்வேஷன் பண்ணிட்டேன் டெல்லி போறதுக்கு அப்படின்னு நேரா அங்க உட்கார்றேன், அது இல்ல சரணாகதி. கரெக்ட், சரியா அது சொன்னீங்க. கிடையாது. இருக்க வேண்டிய நிலைப்படி இருந்தே ஆகணும். அப்ப இந்த காலக்ஷேபம், இந்த சந்தை சொல்றது எல்லாமே வந்து அந்த இதெல்லாம் ஆசையை வந்து இருக்க வேண்டிய நிலைப்படி இருப்பதற்கு தான் இந்த காலக்ஷேபமே. அதாவது அந்த காலக்ஷேப ஞானத்தால நமக்கு கிடையாது, பட் காலக்ஷேபம் அட்டன் பண்ணும்போது ஒரு ஆசை வருது. அந்த ஆசையில தான் நம்ம அந்த ஆசையை வளர்த்துக்க தான் இந்த எல்லாமே. அப்பா அப்பா கிரேட் சார். அடியே இதெல்லாம் பூர்வாச்சாரியோட டிசைன் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. அதுதான் எக்ஸலென்ட்டான சம்பிரதாயம் சுவாமி, எக்ஸலென்ட்டான சம்பிரதாயம். எடுத்து சொல்றாரு, அவருக்கு தான் சொல்லணும். இந்த ஸ்ட்ரக்சர் சொல்றாரு, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எடுத்து சொல்றது ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அதனால்தான் எடுத்து சொல்றதுக்கு தான் ஆள் வேணும். அதே மாதிரி இந்த கயா சாதம் சொன்னேல, அதுவும் அப்படிதான் பண்ணாவே நம்ம முன்னோர்கள் நம்ம பித்ருக்கள்லாம் வந்து இதுவாயிடுவா அப்படின்னு சொல்றது அது ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு வேக் ஸ்டேட்மெண்ட் தான். நிச்சயமா சந்தேகமே இல்ல. இது பண்றபடியால வந்து அவருடைய கர்மாவுக்கு தந்து அவளை போறா. அவாவால கர்மா இருக்கு. அப்ப நமக்கு சரணாகதிக்கு ஒரு ஆல்டர்னேட் வே மாதிரி இப்ப கயா நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து நமக்கு இஷ்யூ வந்து அவ வந்து நமக்காக அவ ஜெயத்துல சாதம் பண்ணா நமக்கு முக்தின்ற மாதிரி ஆயிடுது. அப்ப சரணாகதிக்கு ஒரு ஆல்டர்னேட் வே மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலா அப்படி கிடையாதுன்னு நீங்க சொல்றது கரெக்ட். எங்க தகப்பனார் போயிட்டார், நான் சிரார்த்தம் பண்ணதான் அவருக்கு மோட்சம் போறானா போகல. அப்ப நான் சிரார்த்தம் பண்ண வேண்டாமான்னா நான் போகணும்னா பண்ணணும். நம்மளோட தர்மம் அது. நான் பண்ணலன்னா நான் போக முடியாது. நான் பண்ணலன்னா நான் போக முடியாது. நான் பண்ணினபடியால என் தகப்பனார், இது பிரபன்னனுக்கு, நான் பண்ணபடியால என் தகப்பனார் மோட்சம் போல. அவருக்கு இங்கிருந்து கிளம்பினோட என் தகப்பனார் மோட்சத்துக்கு போயிட்டார். அப்ப அவர் தான் மோட்சத்துக்கு போயிட்டார். நீர் பண்ண வேண்டாம் என்ன, நான் போகணும், நான் போகணுமே மோட்சத்துக்கு. நான் பண்ணேன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கானே. சுத்தி புச்சின் மமை ஆக்ஞா ஆக்ஞா செய்தி மம துரோகி. என்னுடைய ஆணையை யார் மீறாளோ அவ எனக்கு துரோகின்னா. அவன் வைஷ்ணவனா இருந்தாலும் துரோகின்னு சொல்லிட்டாச்சு. அவன் துரோகியா இருந்து எனக்கு மோட்சம் கொடுப்பார? அடியும் சாமி, அருமையான விளக்கம் சாமி. விளக்கம் சூப்பர். அற்புதம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக சாமி. நாளை சாயங்காலம் திவனிக்கு உண்டு. அடியேன் சார். அடியேன் சுவாமி. சுவாமி ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்கம்மா. இல்ல, நீங்க ஆசையை வளர்த்துக்கணும்னா முக்தி அடையணுங்கிற ஆசையை வளர்த்துக்கணுமா? இல்ல இல்ல இல்ல, பகவான் மேல ஒரு பிரீத்தி இருக்கணும். பகவான் மேல ஆசை வளர்த்துக்கணும். ஆமா, அந்த பிரீத்தி இருக்கணும். பகவான் மேல அந்த பிரீத்தியால முக்தி போறேங்கிற நிலை இருக்கப்படாது. பகவான் மேல ஒரு பிரேமம் ஏற்படணும். குழந்தை, நான் பெத்த குழந்தை, ஒரு பிரேமம் இருக்கு. அந்த பிரேமம் நாளைக்கு என்ன நன்னா பாத்துக்க போறான், எனக்கு சாதம் ஊட்ட போறான், இவன் உத்தியோகம் பண்ணி என்ன நன்னா பாத்துக்க போறான் என்கிற எண்ணத்திலேயே அந்த பிரேமம் இருக்கும். இல்ல, என் குழந்தானபடியால பிரேமம் இருக்கும். பகவான் ஆனபடியால அந்த பிரேமம் வரணும். புரியுதா? அதுதான் உண்மை. அது வந்துன்னா கண்ணடையே மித்ததெல்லாம் கிடைச்சிடும். பகவான் மேல பிரேமம் வரணும். அதுதான் முக்கியம். அதான் முக்கியம். இதுல நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப அவன் பாகவதம் கேட்டுட்டு இருந்தவல்ல எல்லாருமே முக்தி அடையல. சொன்னவா முக்தி போல, நான் கேட்டுட்டு இருந்தவா போயிட்டா, அதுலயே கொஞ்சம் பேர் போனா அப்படின்னு இல்ல. அதுல அதனோட விளக்கம் என்ன, எனக்கு கொஞ்சம் புரியல. ஒண்ணுமே இல்ல, இதுல ஸ்ரத்தை இருக்கணும், இதுல ஒரு ஆசை இருக்கணும், இத நடைமுறைப்படுத்தணும். அதெல்லாம்
பண்ணல. கேட்டவன் அத்தனை பேர் பண்ணாருன்னா பண்ணல. ஆனா பண்ணிட்டு அதை நடைமுறை பண்ணிட்டு அதுல ஆசை இருந்து முதல்ல இருந்தே நான் போகணும் போகணும் அப்படின்னு ஒரு ஆர்த்தியோட வேகமா சொல்லிட்டே இருக்காது. அதனால அது மட்டும்தான் போயிடுச்சு. மத்த பேர் போறேன்னா மத்த பேர் அந்த மாதிரி ஒரு ஆதங்கத்தை காமிக்கல. அது அந்த பிசாசு காட்டினதுனால அது அது அதுல ஆசையா இருந்ததுனால அது போயிடுத்து. நன்றி நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜா. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தேவரே திருவடியை சேவிச்சுக்கிற சுவாமி. மகாபாக்கியம் சுவாமி.